சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. புஷ்பமா, விநாயகர் பாடல் பாடுங்கம்மா. நடராஜையா. சிவாய் திருச்சிற்றம்பலம்மா. அடியன் பாடுறதுங்களாம்மா? பாடுங்கய்யா, பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளி நன்மிகு கொடை வடிவினர் பயில் வழி பலமுறை இறையே. சிவாய் திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி நன்றி ஐயா. நடராஜ ஐயா, நாலொரு துதி பாடுங்கய்யா. ஐயா மைக் ஆன் பண்ணிட்டு பாடுங்க. திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, ஊழிமழி திருவாத ஊர திரு தாள் போற்றி. சிவாய் நம்ம. திருச்சிற்றம்பலம். ஊழிமணி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்று வேலுண்டு விநியோக குழுமத்துல ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்பு. சனிக்கிழமைனா ஒவ்வொரு வாரமும் சிறப்பு தான். அது வாதத்துல 2 சனிக்கிழமை திருப்புகழ் சொல்லி கொடுக்கப்படுகிறது. திருப்புகழ் விளக்கத்தோட சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு நம்ம கார்த்தி ஐயாவும் நம்ம யமுனாமாவும். 2 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. 2 வாரம் மீதி 2 வாரம் 1 to 1 வாரம் நம்ம அருளாளர்களை கூட்டு சிறப்பு விருந்தினரா அவங்க அவங்க தலைமையில முருகனை பற்றி நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் அந்த வேலுண்டு கிளம்பத்தில் 3 ஆண்டுகளா நடந்துட்டு இருக்கு. யூடியூப்ல பதிவிட்டு இருக்கோம். ஆனா அந்த அளவுல அவ்வளவு சிறப்பா பெரிய பெரிய அருளாளர்கள் நம்ம குடும்பத்துல ரொம்ப அருமையான கருத்தெல்லாம் இந்த முருகனை பத்தி சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா அமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. அவங்கள வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த வாரம் நம்ம ஐயா கோபாலகிருஷ்ணன் தான். அவரை பத்தி சிறப்பு சொல்றதுக்கு நம்ம ஐயப்பன் ஐயா தான். ஏன்னா அவங்க அதோட நட்போடு பழகிட்டு இருக்காங்க. அவர் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதனால ஐயாவை கூப்பிட்டுருக்கோம். ஐயா வாருங்கள் ஐயா. முருகாச்சரணம். அடியனுக்கு திரு கோபாலகிருஷ்ணன் ஐயாவை பற்றி 1980 இருந்து பழக்கம். அடியேன் பம்பாய் அணு ஆராய்ச்சி நிலையத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் போது ஐயாவும் பம்பாயில் பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள். அந்த வேளையில் திருப்புகழ் இசை வழிபாடு நடக்கும் போது எல்லாம் ஐயாவை சந்திப்பது வழக்கம். ஐயா ஒரு சிறந்த ஓவியர், நல்ல பேச்சாளர், திருப்புகழுடைய பாடல்களை இனிமையாக பாடுபவர். அவருடைய மெமரி கெப்பாசிட்டி சாதாரணமானது அல்ல. வெகு நுட்பமாக ரொம்ப டீப்பாக போய் ஆராயக்கூடியவர். எங்களுடைய ஒரு நட்பு மிகவும் இறுகிய நிலை எப்போது கிடைத்தது எனில் 2021 திருப்புகழ் சித்திர சபை பூமி பூஜை நடந்து வேலை நடக்கும் போது ஐயாவும் நானும் அதிகமாக பேசி, ஐயா ஓவியர்,
திருப்புகழ். ஏன்னா திருப்புகழ் சித்திர சபை வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு ஆசை. அப்போ நல்ல ஓவியரா இருப்பாங்க, சித்திரம் திருப்புகழ் நாலேஜ் குறைவா தான் இருக்கும். நல்ல சித்திரம் திருப்புகழ் நாலேஜ் இருப்பாங்க, அவங்க ஓவியம் வரைகிறது இருக்காது. சோ இந்த மாதிரி நிலையில யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது பகவானே அவரை அறிமுகப்படுத்தி வச்சார். சோ அவர் அவருடைய கைவண்ணம் வார்த்தையில சொல்ல முடியாது. நீங்க திருச்செந்தூர் போனா திருப்புகழ் சித்திர சபையில இந்த குழுவுல நிறைய பேர் அவரை அந்த சித்திர சபையை போய் பார்த்து அவருடைய சித்திரங்களை எல்லாம் பார்த்திருக்காங்க. நல்ல பேச்சாளர். அவர் கடல் மட திறந்தனைய பேச்சு அப்படின்னு சொல்வாளே, அந்த மாதிரி ஒரு பேச்சாளர். பகவானுடைய அனுக்கிரகம் அவருக்கு நிறைய இருக்கு. சோ நான் இன்னைக்கு குறுக்க நிக்க மாட்டேன். அந்த மேடையை அவருக்கே தருகிறேன். நீங்க உண்டு, அவர் உண்டு. முருகாச்சரணம். நன்றிகள் ஐயா. ஐயா மேடை உங்கள் வசம் ஐயா, நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. ஆமா, நடுவுல சவுண்ட் கேட்கறதா இல்லையா, கொஞ்சம் நீங்க ஃபீட்பேக் கொடுங்க ப்ளீஸ். கண்டிப்பா நான் கை தூக்குறேங்க, கேட்கிறேன். நம்ம போன் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் போன், அதனால அது வார்த்தை வெளியில வரதா சவுண்டு கிடைக்கிறதா இல்லையாங்கிறது எனக்கு தெரிய வரணும். ப்ளீஸ் நடுவுல கொஞ்சம் இன்டிமேஷன் கொடுத்துடுங்க. என்ன ஐயா, நீங்க ஃபுல் ஸ்கிரீன் வைங்களேன், உங்க முகம் மட்டும் தெரியுது. நீங்க ஃபுல் ஸ்கிரீன் வைக்கிற மாதிரி நீங்க அது ஏற்பாடு. ஒரு நிமிஷம் ஐயா, சவுண்ட் கேட்கலன்னா நாங்க உங்களை காஷன் பண்ணுவோம். சரிங்க, நிச்சயமா. சரி, ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் பெருசு பண்ண சொல்றாங்க. சாருமதியம்மா சொல்லுங்க ஐயா, புரியுது சாருமதியம்மா? ஆயிடுச்சுங்களா ஐயா? அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல வெச்சீங்கன்னா கரெக்ட்டா தெரியுங்க ஐயா. பிளாக் போர்ட் சரியா? இப்படியா? ஆட்டோ கரெக்ட் பண்ணனும்னு நினைக்கிறேங்க ஐயா. அது பிக்சர் தலைகீழ தெரியுது. இப்போ மொபைல் ஆட்டோ கரெக்ட் இருந்தா அதை எடுத்துட்டு ரொட்டேட் ஆட்டோ ரொட்டேட். இப்ப ஆனா தெரியுது. இந்த நீட்ல தெரியுதுங்க. கம்புலையே அண்ணா இப்ப தெரியுது அண்ணா. ஆனா ஃபுல் ஸ்கிரீன்ல நீங்க வரல. போதும், இது போதும். என்ன கரெக்ட்டா தெரியுது, சரியா இருக்கு. கேட்டுக்கலாம், முருகனை கேட்டுக்கலாம், என்ன பார்க்க வேண்டாம், பரவாயில்ல, ஒன்னும் தப்பு இல்லை. முருகாசரணம். சரிங்க, ஆரம்பிக்கலாங்கய்யா. முருகாசரணம் ஆரம்பிக்கலாங்கய்யா. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹராம். ஒற்றை மறுப்பும் ஓர் இரண்டு கரதலமும் வெற்றி முகத்தில் விளங்கு 3 விழியும் கொண்ட தண்டைக்கால் வாரணத்தை தன் மனதில் எப்பொழுதும் கொண்டக்கால் வாராது கூற்று. யமனே வரமாட்டான் பிள்ளையார நினைச்சாக்கா. யமன்னா எல்லா விதமான பயங்களும் வராது பிள்ளையார கும்பிட்டாக்கா அப்படிங்கிறது. சக்தியாய் சிவமுமாய் தனிப்பெற முக்தியான முதலை தொழ சுத்தியான சொற்பொருள் நல்குவ சித்தி யானை தன் செய்ய பொற்பதமே. விநாயகருடைய திருவடியை நினைத்தவர்களுக்கு வார்த்தை தட்டுப்படாம சிறப்பாக வரும் என்பது பெரியோர்கள் வாக்கு. அது மட்டுமல்ல, எள்ளு பொரித்த பொடியும் இடித்து அவில் தண்ணில் கலந்து வள்ளிக்கிழங்கை திருத்தி வாழைப்பழத்தை உரித்து உண்ணியப்பாக திரட்டி உண்ணும்படியே தருவோம். கள்ளத்திருமால் மருகா கணபதி சப்பானி கொட்டாய. சப்பானி கொட்டுறதுன்னா கை தட்டுறது. 6 கூடை மாம்பழம், அதற்கு தகுந்த எள்ளுருண்டை, 100 குடலை மாம்பழம், நொடிக்கும் அளவில் அமுது செய் வெள்ளப்பிள்ளாய், ஆடல் பாடல் சங்கீதம் அதை நாம் காண நின்றாடாயே. சண்டு பெருச்சாளி மீதேறி சடுகுடி எண்ணெய் உலாவி இண்டை இளைமறை சாயே இணங்கிய கொம்பேரும் தூத அண்டத்தமர துதிக்க அடைக்கலம் காத்த பிரானாரே. குண்டை கணபதி நம்பி குடங்கையால் சப்பானி கொட்டாயே. பொழுது விடிந்தது, பொழுது போய் திருமலை ஏற வேண்டும், ஏறியே மலர்ந்து போ கொய்ய வேண்டும், கொய்து மலரடி திருவடி சாற்ற வேண்டும், சாற்றியே அரகரா என்ன வேண்டும். ஐயா கணபதி நம்பி 1000 நாமம் உடையாய், பொய்யில்லா மெய்யுடையாய், போகமெல்லாம் தருவாய், வெள்ளித்தாளம் பூசி வைத்து வேண்டும்படியே இட்டுண்டு பள்ளிக்கு நடக்கும் பிள்ளையாரே, பாக்கியம் செய்த பிள்ளையாரே, பிள்ளாய் பிள்ளாய் பேருடையாய், பிரமன் என்னும் பேருடையாய், பிள்ளைகள் தங்கள் பிரானாரே, இருந்தீரே பிரானாக, எங்கள் மனது கலங்காதோ பள்ளி தடுக்கும் கையோடும் படிக்கும் சுவடியும் படிந்தெடுத்து துள்ளித்திரியும் கால்கள் தன்னை சுகமே நிறுத்தும் பிரானாரே. ஓடாதே ஒழியாதே எட்டதே சோறு பெற்றதே கரியும் உண்டு தூங்கி பூஜை முடித்து வெள்ளி முளைக்க பள்ளிக்கு வரும் பள்ளியில் பிள்ளையார் சிந்தனை என்று ஔவையார் கூறிய இந்த பாடல். அந்த காலத்துல குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது
பெரியவா அந்த பாடலை சொல்லி கொடுப்பாங்க. குழந்தைய புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளையாரும் கூட வருவாராம் பேக் எடுத்துட்டு வந்து ஆரம்பிச்சு கொடுப்பார் என்று சொல்லி விநாயகருக்கு துதி ஔவையார் பண்ணினது. இந்த பாட்டை எதுக்கு சொன்னேன், இதில் ஒரு ரகசியம் இருக்கு, பின்னாடி வரும்போது அந்த பாட்டை நான் எடுத்து சொல்றேன். ஔவை பாடின பாடல்கள் எல்லாம் அற்புதமான பாடல்கள். விநாயகருடைய அனுகிரகத்தினாலே அவளுக்கு ஏற்பட்ட அந்த காரணத்தினாலே முத்தமிழும் கேட்டால் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுக தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று சங்கத்தமிழை விநாயகர்கிட்ட கேட்டு வாங்கினமே. எனக்கு வீட்டை கொடு, பணத்தை கொடு, சொத்தை கொடு, சுகத்தை கொடுன்னு கேட்கல, தமிழை கொடுன்னு கேட்டு வாங்கின ஔவை சொன்ன வார்த்தைகள் எல்லாம் பொய்யாத வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகள். அது எல்லாருக்கும் இன்னைக்கும் அருள் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். அவ கொடுத்திருக்க அறநெறி எல்லாம் ரொம்ப நிறைய இருக்கு, ஏகப்பட்ட வார்த்தைகள் ஔவை பேசியிருக்க. எதுக்கு ஔவையை சொன்னேன்னா, ஔவை ஆத்திச்சூடி முதற்கொண்டு நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. ஔவை விநாயகர் பேர்ல அகவல் பாடியிருக்கிறாங்க. அந்த பாடலுக்கும் இன்னத்த பேச்சுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கிறதுனால இங்க ஔவையரை ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தது மட்டுமல்லாம தமிழுக்கு தலைவி என்பதனாலே அவர்களை குருவாக நினைத்து அவரையும் மதித்து கொண்டு இங்கே ஆரம்பிக்க போகிறேன். விநாயக பெருமானுக்கு வணக்கம், வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா, அருணகிரிநாதருக்கு ஜெய் என்று அருணகிரிநாதர் குருவாக இருப்பதனாலே குருவின் திருவடியை பணிந்து இப்பொழுது நான் இந்த எல்லோரும் நினைச்சு கொண்டிருப்பாங்க என்ன டைட்டில் கொடுத்துருக்காருப்பா, தலைப்பு என்ன, செட்டி முருகன். செட்டியார்னு சொல்லலாம், முருகப்பெருமான்னு சொல்லலாம், செட்டி முருகன் போட்டிருக்காரு. இந்த பேசுற ஐயாவுக்கு தமிழ் இலக்கணமே தெரியாது போல இருக்கு என்று நினைத்துக் கொள்வார். உண்மை என்னன்னு சொன்னா, முருகன்னு சொன்னாதான் முருகனுக்கு அன்பு ஜாஸ்தி. குழந்தை முருகன், அவனை வாடா போடா முருகன்னு சொன்னாதான் பிடிக்கும். சில பேர் கோவில்ல முருகர் கோவில்னு போட்டு ரா போடுவாங்க, முருகர் கோவில்னு போடுவாங்க, ராமர்னு போடுவாங்க. அது வடமொழியிலேருந்து எடுத்ததுனால இராமன்னு போட்ட தமிழ்ல எழுதுற மாதிரி அந்த சொல்றத சிவர் கோவில்னு சொல்லுவாங்க. அது தப்பான விஷயம். சிவன் கோவில்னு தான் எழுதணும். ஏன்னா சிவன் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ற, நமக்கு அப்பா மாதிரி. நம்ம அப்பா அம்மாட்ட பேதமா வச்சுக்க முடியுமா? அம்மாவை வாங்கோம்மா, அம்மா நீங்கள் வாருங்கள் எல்லாம் கூப்பிட மாட்டோம். அம்மா வாமான்னு சொன்னா தான் நல்லா இருக்கும். நம்மளுடைய இன்டிமேஷன், அம்மா கூட நம்ம தொடர்பு வச்சுட்டு இருக்கோமே, அம்மாவுக்கு நமக்கு எந்த விதமான பந்தம் இருக்கு. அந்த காரணத்துல அம்மா வா, அப்பா வா, வா, அப்பாவை அம்மாவை வா, வாங்கோ, வந்து பாருங்கோ அப்படின்னு மரியாதை என்பதை ஒரு பெரிய வார்த்தையா சொல்றதுக்கு காரணம் இல்லை. ஏன்னு சொன்னா அது அன்போட சேர்ந்தது. அதனால முருகன் முருகன்னு தான் சொல்லுவாங்க. முருகர்னு சொல்றது நன்னா இல்லை கேட்கறதுக்கு. ஏன்னா பழைய காலத்து எல்லா புத்தகங்களையும் முருகன் அருள், முருகன் விட்ட வீடு, முருகன் கொடுத்த காரியம் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே வழியே முருகர்னு பேச மாட்டாங்க. அதனால இந்த முருகனுக்கு இவ்வளவு விசேஷம். முருகன் பெயரிலேயே விசேஷம் இருக்கிறது. இன்று செட்டி முருகன் என்று சொன்னால் முருகனை பலவிதமா ஒருத்தர் பார்த்துருக்காங்க. முருகன் பெயரை பலவிதமாக ஒருத்தர் ஏம்பியிருக்கிறார்கள். முருகன் பெயரிலே ஏகப்பட்ட பாடல்கள் பண்ணியிருக்கிறார்கள். அந்த காலத்திலே இலக்கணம் வகுத்த சமயத்திலே, இலக்கியம் வந்த சமயத்திலே, மதுரை சங்கத்தில எல்லாம் இந்த மாதிரி 10 பாடல் 8 தொகை நூல்கள் நூல்களை எல்லாம் தொகை செய்து வைத்தார்கள். எப்படி பாட வேண்டும், யார் பேர்ல இருக்கிறது, எது முதல் எது பின்னாடி என்று வகை வகையாக வகுத்து வைத்திருந்தார்கள் அந்த காலத்துல தமிழ். அப்படி வகுத்து வைத்த தமிழ் பெரிய புராணம் என்ற வந்தது, தொண்டர் தொகை என்று வந்தது. சுந்தரர் சொன்னார், அடியார்களை எல்லாரையும் பார்த்தார். இந்த தில்லைவாழ் அடியார்தம் அடியார்க்கும் அடியன், திருநீலகண்டத்து குயவனார்க்கடியன், இல்லை எனாத ஏற்பையடியன், இளையாண்டர் முடிமாறன் அடியார்க்கும் அடியன் என்று 63 நாயன்மார்களும் வரிசைப்படுத்தி பாடினார்கள் சிவபெருமான் பேரிலே. அப்போ நிறைய அன்பர்கள் முருகன் பெயரிலே, முருகனும் இந்த அளவு சிவன் போன்றுதானே, சிவனே தானே முருகன், அப்போ முருகனுக்கு இல்லையா என்றால் சேயனுக்கும் இருக்கிறது. சேய் தொண்ட தொகை என்று இருக்கிறது. முருகப்பெருமானுக்கு சேய் தொண்ட தொகை என்று 12ஆம் திருமுறையை அமைத்து பெரியவர்கள் எல்லாம் அதுல சேய் தொண்ட தொகை பண்ணி அதிலே முருகப்பெருமானுடைய பக்தர்களை எல்லாம் வரிசையா நக்கீரர்களை தொடங்கி வரிசையா எல்லார் பேரையும் போட்டாங்க. அதுல 41 பேர் இருந்தாங்க. தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 பேர், சிதம்பரத்துல 3000 பேர், இங்க 5000 பேர் திருச்செந்தூர்ல. அதனால திருச்செந்தூருக்கு விசேஷம் ஜாஸ்தி. அப்படி முருகப்பெருமானுடைய பெருமையை சேர்ப்பதற்காக இவர்கள் எல்லாம் நூல்களை சொன்னார்கள். இந்த நூல்ல எல்லாம் என்னப்பா இருக்குன்னா முருகன் தான் இருக்கு. முருகப்பெருமானுடைய பெருமை பேசாத நூல் ஒரு நூலாக இருக்கக்கூடாது தமிழ்ல, அப்படி சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு முருகனுடைய பெருமையை வாய்த்ததெல்லாம் இந்த 41 பேர் பண்ணினாங்க. அவங்களுடைய பெருமைகளை தான் ரொம்ப பெருமை இருந்துச்சு. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, இந்த 41லேருந்து ஒரே ஒருத்தரை மட்டும் எடுத்துக்கிட்டு அவர் சொன்ன பாடலை சொல்லி
இந்த நம்ம கருத்தாக இறைவனை வணங்குகின்றவர்கள் எல்லோரும் ஒரே போல இறைவனுடைய நிகழ்ச்சியை மனதுக்குள்ளே எடுத்துக்கொண்டு சொல்லுவார்கள். இந்த கதையில பார்த்தாலும் முருகன் சொப்பனத்துல வந்தான் சொன்னான், அந்த கடத்துல பார்த்தா ராமன் சொப்பனத்துல வந்து சொன்னான், இந்த குளத்துல பார்த்தா முருகன் அங்க வா நீ வயலூருக்கு வா சொன்னா அங்க போனாரு, விராலிமலைக்கு வா நான் போனாரு, அவரை கூப்பிட்டு ராமர் கூப்பிட்டு நீ இங்க வா அந்த கோயிலுக்கு வா இந்த கோயிலுக்கு வான்னு சொல்றாங்க, இவங்க போய் போகிற ஆக மொத்தம் எல்லா கதைகளும் ஒரே போல இருக்கிறது. காரணம் என்ன என்றால் இறைவனுடைய திருவருள் கிடைக்கும் போது எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் கிடைக்கும். அந்த ஆண்டவன் தன் திருவருளை பலவிதமாக இவர்களுக்கெல்லாம் கொடுத்து அவர்கள் ஆனால் ஒரே நிலையில் இறைவனை வழிபட வேண்டும். எல்லாரும் திருவடியை தான் வணங்குறாங்க. சிவபெருமானுக்கு நீலகண்டம் இருக்கு, நீலகண்டத்தை வணங்குவோம், கண்டத்தை வணங்குவோம், கழுத்தை வணங்க மாட்டாங்க. கண்டத்தை சொல்லுவார்கள் புகழ் இருக்கிறது என்று, ஆனால் திருவடியை தான் வணங்குவார்கள். விநாயகருடைய திருவடியை வணங்குவார்கள், சிவபெருமானுடைய திருவடியை வணங்குவார்கள், அம்பிகையின் திருவடியை வணங்குவார்கள், முருகன் திருவடியை வணங்குவார்கள். யாரும் மூக்க வணங்கினேன் கண்ணை வணங்கினேன் இப்படி வணங்க மாட்டாங்க. வணங்கலாம் தனியா, அதுக்கு ஒரு அழகு இருக்கு. ஆனா பொதுவா சொல்லும்போது திருவடியைத்தான் எல்லாரும் வணங்குவார்கள். அந்த திருவடிக்கு அவ்வளவு பெருமை. அந்த திருவடியின் பெருமை ஆண்டவனின் பெயரின் பெருமையும் இது ரொம்ப முக்கியம். பெயர் ரொம்ப முக்கியமானது. பெயரை எடுத்துக்கொண்டு அதை ஜபம் பண்ணுவார்கள். அதை ஜபத்துக்கு உரியது தாரகநாமா என்று சொல்லுவார்கள். அது முக்கியமானது. அந்த பெயரை விதையாக சொல்லி அந்த பீஜாட்சர மந்திரத்தை ஹிருதயத்துக்குள்ள போட்ட அந்த ஹிருதயமாகிய மண்ணிலே இந்த செடி அந்த ஆண்டவனை கூப்பிட சொல்லும். அப்படி அந்த இறைவனுடைய மரமானது நம் மனதிலே முழுதாக விளைந்து அதில் இருக்கக்கூடிய பழங்கள் மலர்கள் வாசனைகள் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்து இறையருளை பூரணமாக நம்மை பெறச் செய்யும் என்பதற்காக பெரியோர்கள் எல்லாம் பாடியிருக்கிறார்கள். இதிலே நம்ம முக்கியமா பாடணும்னு சொன்னா இப்ப முருகனை பாடும்போது நக்கீர தேவநாயனார் எடுத்துக்கிறோம். நக்கீர தேவனார் திருமுருகாற்று படை பாடினார். முருகு பொருணனாரு 12 முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மருவினிய கோல நெடுநல்வாடை கோல்குடிச்சி பட்டினப்பாடை கடாத்தோடும் 10 என்று 10 பாடல் நூல்களிலே முதலாக சொல்லி இருக்கிறது முருகு என்று சொல்லக்கூடிய நக்கீர தேவ நாயனார் பாடிய முருகப்பெருமான் பேரிலே அறுபடை வீடையும் எடுத்து சொல்லிய திருமுருகாற்று படை என்ற சிறப்பான நூல். அந்த திருமுருகாற்று படையிலே முருகன் பெயரை எப்படி சொல்லியிருக்கான்னா எல்லாரும் சொல்ற பாட்டு. ஆனா நிறைய பேருக்கு இது நக்கீரர் பாடினார்னு தெரியாது. முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே உன்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நானே என்று ஒரு பாடல் முருகப்பெருமான் பெயரிலே இருக்கக்கூடிய பாடல். இதை பாரி நிறைய முருகனுடைய செயல்களை எல்லாம் பிறந்ததிலிருந்து முருகனுடைய கடைசி வரைக்கும் என்றால் இன்றி வரைக்கும் முருகனுடைய செயல்களை எல்லாம் வடமொழியிலாகட்டும் தமிழ் மொழியாகட்டும் மிக சிறப்பாக இருக்கிறார்கள். காங்கேயம் கங்கையிலே பிறந்ததுனாலே முருகனுக்கு காங்கேயன் என்ற ஒரு பேர். இங்க பெயர் விஷயத்தை பார்க்குறோம் இப்போ. ஏன்னா ஒரு பெயர் நான் செட்டின்னு ஒரு பெயர் போட்டிருக்கேன். முருகனுடைய பெயர்கள்ல செட்டி என்பதும் ஒரு பெயர். அந்த பெயர் விஷயங்கள் மிச்சத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த செட்டிக்கு வரோம். நாம காங்கேயம் என்பது கங்கைக்கு பிறந்தவன் காங்கேயன் அக்னிகர்பன் சரவணரிஜிதம் ஞானசக்திம் குமாரம் பிரம்மண்யம் ஸ்கந்ததேவம் குக மமலகுணம் ருத்ரதேஜ ஸ்வரூபம் சேனத்யம் தாரகக்னம் கிருமசலபதியும் கார்த்திகேயம் சடாசியம் சுப்பிரமணியம் மாயூர துவஜரசிதம் தேவதேவம் நமாமி என்பார்கள். முருகப்பெருமானுடைய பெயர்கள் எல்லாம் ஞானசக்திகதம் தேவம் தேவசேனா பதிஷ்டதா சுப்பிரமணியம் கஜாருடம் சரகானன சம்பவா கார்த்திகேய குமாரஸ்ச ஷண்முகஸ்தாரகாந்தக சேனானி பிரம்மசாஸ்திரத்தை வள்ளி கல்யாண சுந்தர பாலஸ்ச கிரௌஞ்சபேதஸ்த சிகிபாகன ஏவச்ச ஏதானி சுவாமி நாமானி ஏதேஷாம் பிரதிரூபானாம் தியான பேத மதோச்சயன்னு இந்த பாட்டில் சொல்றாங்க. முருகனுக்கு ஒரே ரூபம் இருந்தாலும் அவர் போட்டுகின்ற அணிகலன் எந்த காரியத்துக்காக போயிட்டு இருக்காரோ அதை வச்சு கங்கையில பிறந்தார் காங்கேயன்னு பேர் வச்சாங்க. சிவகுமாரனா இருந்தார் சிவர் ருத்ர தேஜஸ்வரூபம்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அந்த காரணத்துக்காக அவன் பெயரும் மாறி அந்த ரூபத்தையும் மாற்றி கொடுப்பாங்க. பாலமுருகன் சொல்லிட்டு பெருசா வேல் வச்சுன்னு வள்ளி தெய்வானோட முருகன் இருக்க முடியாது. ஏன்னா பெயர்ல பாலசுப்ரமணியம்னா பாலனா இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை வைப்பாங்க. வள்ளி கல்யாண சுந்தரனா வள்ளி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற முருகன் வைப்பாங்க. முருகன் ஒன்றாய் இருந்தாலும் அந்த ரூபம் பலவாக இருக்கிறதுனால பல பெயர்களை சொல்லி முருகப்பெருமானை அழைத்தார்கள். கோடி கோடி பெயர்கள் முருகப்பெருமானுக்கு தமிழே இருக்கிறது. ஆனால் அது 1000 பெயர் என்று 1000 அந்த காலத்துல 1000 அதிகமாக இருக்கிறதுக்கு 1000 என்று சொல்லுவார்கள். அநேகமாக இருப்பதற்கு 1000 என்று சொல்லுவார்கள். முருகப்பெருமானுக்கு 1000 பெயர்கள் இருந்தது. அதை ஒரு சிதம்பர நடிகள்னு ஒருத்தர் இருந்தார். நாடிகள்னு சிதம்பர நாடிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு சிதம்பரம்னா ரொம்ப பிடிக்கும். அவர் தமிழ் பக்தர். அவர் என்ன பண்ணார், நடராஜர் பெயர்ல அன்பு ஜாஸ்தி இருக்கிறவர். அவர் சிதம்பரத்திலிருந்து செந்தூருக்கு செந்தூர் முருகனை பார்த்தார்.
பார்த்தபோது அவ்வை போலே, எதுக்கு சொன்னேன் நான் அவ்வையோட ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு, அவ்வை போலே அகவல் இங்கே முருகப்பெருமான்கிட்ட அவர் பாடுறார். ஓமெனும் தாரக ஒன்பொருள் சிவனுக்கு ஆமென்று மிழ்ந்தே அருட்குருவானோன் முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய பெருமையெல்லாம் சொல்றார். பொற்புறு புதிய வெற்புறு மினிக்கு நற்பொருள் உரைக்கும் ஞான தேசிகன், பொய்வழி சமயனை புலையருள் நீக்கும் செய்வம் வளர்க்கும் சம்பந்த மூர்த்தி, முருகன் குமரன் மூவிருமுகன் மால் மருகன் சிவனருள் மைந்தன் கந்தன், மலைமகள் பாலன் வளை வயங்கிளர் வேலன் கலை வளர் புலவன் கார்த்திகேயன், வளையூர் மறுப்பு வாரணமுகவருக்கு இளையவன் குகன் மயிலேடும் பெருமாள், சூரசங்கரன் சுப்பிரமணியன் வீரருள் வீரன் விரை கமல் கடம்பன் சேந்தன் வள்ளி தெய்வ யானை காந்தன் செவ்வேள் காங்கேயன் சிலம்பத், 1000 நாமத்து ஐயன் துய்யன் சேயருள் கோமான் சேவத்துவசன் வரம் கிளர் கருணை பரங்கிரி உரைவோன் மாவினம் விளங்கு ஆவினன் குடிவார் ஆவினன் குடியோ நத்தூர் அடைவார் செந்தூர் கடவுள் பாரகம் விளங்கும் ஏகரக தமர்வன் மாலையன் இறஞ்சும் சோலைமாயம் மலையோன் குன்று தோராடல் நன்றனும் என்னும் குமரன் குறித்து நற்றவத்தீர் நிறைபெறும் விஞ்ஞானம் நீவீரும் அடைவீர்னு சொல்லி இதுக்கு மேல நிறைய இருக்கு அந்த பாட்டுல. ஆனா இங்க முருகனுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி அந்த சிறப்பை பேசுறீங்க. ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு தன்மைகள் இருக்கின்ற. முருகா என்று உன்னை ஓதும் தவத்தவர் மூதுலகில் அருகாத செல்வம் அடைவர், வியாதி அடைந்து நெய்யார், ஒரு காலும் துன்பப்படார், பொறுகாலன் நாடு புகார், சமராபுரி புண்ணியனே என்று திருப்போரூரிலே முருகனுக்கு பாடினார்கள் சந்நிதி முறை. குமரா என்று ஓர்கால் சொன்னால் அமராவதி ஆழ்வார் அன்று யமராஜன் தாழ் புகுதார், பேரூரான் தாழ் புகுவார், தாய் உதர பை புகுதார் சேரார் பயம்னு சொன்னாங்க. பேரூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவடியை வணங்கினவனுக்கு தாய் உதரத்திலே மறுபடியும் பிறப்பு ஏற்படாது என்று சொன்னார்கள். இதை பிறப்பை அறுக்க வேண்டும் என்பதற்குத்தான் இறைவனுடைய திருவடியை வேண்டிக் கொள்ள. யாரையாவது கூப்பிட்டு மறுபடியும் நீ குழந்தையா பிறந்து அம்மாட்ட பால் குடிச்சுட்டு பெருசா வளர்ந்துட்டு வரையா அப்படின்னு கேட்டால் வாழற சமைச்சு ஐயோப்பா வேண்டாம்ப்பா போதும் இதுவே எப்படியாவது ஆண்டவன் கொண்டு போனா போதும் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. 95% மறுபடியும் நான் குழந்தையா பிறந்து தொட்டில் ஆடுறேன் யாரும் சொல்ல மாட்டான். இப்போ உயிரோட இருக்கிறதே இந்த பாடு கற்பனை கூட பண்ண முடியாது. மறுபடியும் பிறந்தா எவ்வளவு கஷ்டம். அதை சொல்றாரு அருணகிரிநாதர். 7 கடல் மணலில் அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம்னா. 7 கடல் மணல் அள்ளினீங்கன்னா எவ்வளவு பிறவி வருமோ அவ்வளவு பிறவி எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த பிறவியிலே ஒரு தரமாவது முருகா என்று நான் சொல்ல மாட்டேனா, சிவபெருமானே என்று சொல்ல மாட்டேனா, அப்படியே இயங்குகிறார்கள். இறைவனுடைய பெயரை சொல்லி கொண்டாட வேண்டும். சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதிருப்பார். அப்படி சொன்னாலே அப்படி அருணகிரிநாதர் பேசுறார். சாந்துணை போதும் மறவாதிருப்புக்கு ஒரு தாழ்வு இல்லையேன்னு சொன்னார் அருணகிரிநாதர். இறைவனை பத்தி பேசுறதுக்கு காசோ பணமோ வேண்டாம். உன்னுடைய திருவடியை நினைக்கிறதுக்கு எனக்கு எதுவுமே வேண்டாம். உன்னுடைய நாமங்களை சொல்லி உள்ளத்துக்குள்ள விதையா போட்டு அதை செடியா ஏற்படுத்தி மரமா பார்க்கமே முன்னே முருகப்பெருமானே அப்படி என்பதுதான் எல்லாரும் போட்டிருக்கிற வார்த்தைகள். முருகப்பெருமானுடைய பெயர்களை எல்லாம் அள்ளி வீசி பாடல்கள் எக்கச்சக்கமா இருக்கு. இப்ப நம்ம சொல்லிட்டு இருந்தா பஜனையா போயிடும். முருகனை தான் நம்ம பாடிட்டு இருக்கோம், முருகன் பெயரை தான் சொல்லிட்டு இருக்கோம், அப்படி இருக்கும். இந்த 41 பேர்ல கந்தப்ப தேசிகர்னு ஒருத்தர் 41ஆதவர். அவர் திருத்தணிகை மலையிலேயே முருகப்பெருமானை எப்பொழுதும் நினைத்து கொண்டு பெற்றாலும் ஓர்த்தால் என்னை இந்த தணிகை மலையிலே பெற வேண்டும், ஊற்றாலும் ஓர்த்தவம் இந்த தணிகை மலையிலே நான் செய்ய வேண்டும், கற்றாலும் கல்வி கற்றாலும் தணிகேசனுடைய திருப்புகழை எப்பொழுதும் பாட வேண்டும், செத்தாலும் என் உடல் எவ்வுடல் இந்த மலையிலேயே விழ வேண்டும் என்று திருத்தணிகை மலையை நினைத்து கொண்டு பாடுகின்ற பாடல் அவர். அவருக்கு மிக நாட்கள் கழிந்து திருமணம் ஆயிற்று. 2 திருமணம். அந்த இருவரிடத்திலும் அவருக்கு பிள்ளைகள் பிறந்தது. அந்த பிள்ளைகளுக்கு இவங்க பிறக்கும்போது அம்மாக்காரிகளுக்கு குழந்தையே பிறக்கல. ரொம்ப நாளாக வேதனைப்பட்டுக்கிட்டு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரும் வெங்கடாஜலபதி விஷ்ணுவை பெருமாளை நினச்சிக்கிட்டு எங்களுக்கு குழந்தை பிறந்தா பெருமாள் பேர் வைக்கிறோன்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டாங்க. கணவன்கிட்ட சொல்லலை. இவர் முருகப்பத்தன் உயரமான வீர செய்வர். அவர் முருகன் பெயரை தான் வைப்பார். அவர் நினச்சிட்டு இருக்காரு முருகன் பெயரை வைக்கலாம், குழந்தை பிறக்கட்டும், முகத்தை பார்த்துட்டு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி முருகன் பெயர் வைக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. 2 குழந்தைகளும் பிறந்துச்சு. பிறந்தவொடனே இவர் பார்த்தார், முருகனை நினைச்சிட்டார். கண்ணை முடின்னு பக்கத்துல போய் சொன்னார். ஒருத்தர் சரவண பெருமாள்னு சொன்னார், ஒருத்தர் விசாக பெருமாள்னு சொன்னார். 2 பேரும் பெருமாளும் வந்தது, பெயரும் வந்தது. இவங்க 2 பேரும் கான்டாக்ட் இல்லை. ஆனா
தாயார் நினைச்சது தந்தை நினைச்சும் சேர்ந்து வந்தது. பெண்களுக்கெல்லாம் சந்தோஷம். நாம் அவர்கிட்ட சொல்லலை, பெருமாளுங்கிற பெயர் வந்துடுத்து, அதை பெருமாள்னு நினைச்சுக்கிறேன். இன்னைக்கும் திருப்புகழில் எல்லா பாட்டும் பெருமாளில் முடியறது. கனக சபை மேவும் எனது குருநாதா கருணந்தொருகேத பெருமாள்கான், கனக நிற வேத அபயனிடம் போதும் கரகமல ஜோதி பெருமாள்கான், வினவும் அடியாரை மறுபு விளையாடும் விறகு ரசமோக பெருமாள்கான், விதிமுனிவர் தேவர் அருணகிரிநாதர் விமல ஜர ஜோதி பெருமாள்கான், ஜனகி மணவாள மருகன் என வேத சதமுக குமார பெருமாள்கான், சரண சிவகாமி இரண கல்யாணி தரு முருகநாம பெருமாள்கார்னு முருகனை பெருமாள் பெருமாள் பார் 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 பெருமாள் 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 பெருமாள்னு அருணகிரிநாதர் அடுக்கி பெருமாள் பாடியிருக்கார். எல்லா பாட்டிலும் முருகும் போது பெருமாளே பாடினார். இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன். பெருமாளைனா முருகன் விஷ்ணுன்னு தானே நினைச்சிட்டு இருக்கோம், இது எப்படி முருகனுக்கு சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன். அந்த கன்ஃபியூஷனை இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் ரெக்டிஃபை பண்றதுக்கு வழி பண்றேன். என்னன்னு கேட்டா, ஆண்டவனை தியானிக்கும் போது இந்த கோவிலில் பூஜை எல்லாம் பண்ணும்போது எந்த விஷயம் பண்றதா இருந்தாலும் தியான ஸ்லோகம்னு ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அந்த இறைவனை அதுக்குள்ளே வரவழைப்பார்கள். விநாயகர் இருந்தால் விநாயகருக்கு இருக்கிற தியான ஸ்லோகம் இருக்கு. தமிழில் நம்ம சொல்ற மாதிரி வடமொழியில இருக்கு. இதுக்கு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. தமிழ் வடமொழிக்கெல்லாம் வித்தியாசமே பார்க்கக்கூடாது. எல்லா மொழியும் அன்னையின் மொழி, பாரத மாதாவுடைய மொழி. எந்த மொழிக்கும் நம்ம பழி பேசக்கூடாது. எந்த வினையும் எந்த அந்த அருணகிரிநாதர் சொல்லும்போது எந்த மொழியும் தமிழும் எந்த விசையும் பெருமை சிதறாமலே சொன்னார். எந்த மொழியும்னா எல்லா மொழிக்கும் பெருமை இருக்கணும். எந்த மொழியையும் நாம தூற்றி பேசக்கூடாது என்பதுதான் தமிழ் பண்பு. அந்த தமிழ் மொழி தாயானதுனால தன் குழந்தையை எல்லாத்தையும் ஒரே பார்வையிலே பார்க்கிறது. எந்த பேதமும் இருக்கக்கூடாது என்பது தாயின் அன்பு போல தமிழானது எந்த மொழியையும் தாழ்த்தி பேசாது என்பது முக்கியமானது. அதனால நாமளும் எந்த மொழியும் தாழ்த்தி பேசக்கூடாது என்பதனாலே இங்க எப்பவோ வடமொழியிலே இந்த தியான ஸ்லோகங்களை சொல்லுவார்கள். அந்த தியான ஸ்லோகம் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த இறைவனை பற்றி நினைச்சு அவன் எப்படி இருந்தான் என்பதை விளக்கி சொல்லி மனசுல தியானம் பண்ணிட்டு இப்போ ஒன்னா கூப்பிடுப்ப என்னை இன்ட்ரோடியூஷன் பண்ணும்போது ஐயப்பன் அவர்கள் சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி கோபால் அப்படி இருந்தார் அங்கே பாம்பேல பார்த்து. இது ஒரு கருத்து, அது ஒரு தியானம். இவர் யாருங்கிறத புரிய வைக்கிறது. அது போல இறைவனை புரிய வைப்பதற்காக இப்போ மகாவிஷ்ணுக்கு இருக்கு வச்சுங்களேன். வடமொழியில் இருக்கை கோட்சி ராபம் புண்டரி காயதாட்டம் சக்கர பிரஜாப்யாம் சங்க கௌமோதிகிப்யாம் ஸ்ரீபூமிப்யாம் அர்ச்சிதம் யோகபீடே தியாய தேவம் பூஜையே பௌருஷேன அப்படின்னு ஒரு வார்த்தை. பௌருஷம் அப்படின்னா செய்ய முடியாத செயல்களை எல்லாம் இறைவன் செய்வான். அஷ்டமாத்திக்கு மேலே இருக்கிற செயல்களை எல்லாம் இறைவன் செய்கிற சாமர்த்தியம் இருப்பதற்கு பௌருஷம் என்பது பெயர். பௌருஷத்தை தமிழ் அப்படியே ஆக்கினா பெரிய ஆள், பெரியவர், பெரும் மனிதர், அப்படியே பெரியோர் அப்படிங்கிற செயற்கரிய செயலை செய்வோர் பெரியோர். பௌருஷம் அப்படின்னா செயற்கரிய செயலை செய்தல், செயற்கரிய செயலை செய்வோர் பெரியோர். அப்போ அந்த ஆளு பெரிய ஆள்டா, அவனுக்கு ஏகப்பட்ட காசு இருக்கு, அந்த ஆள் பெரிய ஆள்டா, அவன் ஊரெல்லாம் சுற்றுவான், இப்படி நம்ம பேச்சுவாக்கிலே பெரிய ஆளு சொல்றோமோ இல்லையா, அந்த பெரிய ஆளுங்க தான் பெருமாளுக்கு போகும்போது பெரும் ஆள் அப்படிங்கிறது தமிழ்ல வெறும் டிரான்ஸ்லேஷன் தான். எல்லா சுவாமிக்கும் பெரும் ஆள் என்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். இப்போ ஞானசம்பந்தர் சொல்லும்போது ஆளுடை பிள்ளைன்னு சொல்லுவாங்க. எங்கடா ஆளுடை பிள்ளை தான், ஆளுடை பிள்ளைன்னா என்ன ஆள் இருக்கு அப்படின்னு கேட்க முடியாது. அது என்ன, இறைவன் எப்பொழுதும் அவனுடன் துணை இருப்பான். அவனுக்கு ஆள் இருக்காங்க. எனக்கு எந்த ஆள்டா இருக்கான் உதவிக்கையே கேட்போமே. அவனுக்கு ஆள் இருக்கிறதுனால ஆளுடை பிள்ளை என்று சொல்வார்கள். அதனால பெருமாள் அப்படின்னு சொன்னா அந்த பெருமாள் இறைவன் எல்லாருக்கும் சேரும். சிவபெருமான், முருகப்பெருமான்னு நம்ம இன்னு போடுறோம், அதுக்கு பதிலாக எழு போட்டிருக்காரு அருணகிரிநாதர். வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. பெருமாளுக்கும் பெருமானுக்கும் வித்தியாசம் கிடையாது, ரெண்டும் ஒரே பொருள் தான். இவர் பெருமாளே பெருமானேன்னு போடாம பெருமாளே அருணகிரிநாதர் எல்லா இடத்துலையும் பிரயோகிச்சிருக்கார். இதில் இன்னொன்று என்னன்னா, இப்போ எனக்குன்னு ஒரு விஷயம் நான் சொல்லும்போது ஒரு மாதிரி பேசுவேன், ஒரு மாதிரி வச்சுப்பேன். எனக்குன்னு ஒரு கொள்கை. அருணகிரிநாதர் தனக்குன்னு ஒரு பாணி அமைத்து அப்படி வச்சிருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். அவரை முருகனை பெருமாளேன்னு சொல்றார், அவருக்குன்னு அது ஒரு பாணி என்று நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படியே இந்த முருகப்பெருமானுடைய திருவடியை வணங்கி அருணகிரிநாதர் ஏகப்பட்ட பாடல்கள் பெரியோர்கள் எல்லாம் பாடியிருக்கிறார்கள். இப்ப சொன்னோமே அந்த பாட்டு அது அகவல் என்பது திருச்செந்தூர் அகவல். அதே போல இந்த தணிகை இவர் சொன்னேனே, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, கந்தப்ப தேசிகர் அவர் தணிகாச்சலத்தில் முருகனையே நினைத்து கொண்டிருப்பவர். அவருக்கு இந்த குழந்தைகள் பிறந்து பெருமாள்னு பேர் வச்சார். அதற்கு ஒரு பிள்ளைத்தமிழிலே பகழிக்கூத்தர் ஒரு பாடல் அமைத்திருக்கிறார்கள். இது எதுக்கு நான் கலந்து சொல்றேன் அப்படின்னாக்கா, இதை கலந்துட்டோம் தான் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். பிள்ளை பெருமாள் பகழிக்கூத்தர் பிள்ளை இதுல பாடுறார்.
பேராதரிக்கும் அடியவர்தம் பிறப்பை ஒழித்து பெரு வாழ்வும் பெயரும் கொடுக்க வரும் பிள்ளை பெருமாள். பிள்ளை பெருமாள்னு சொன்னார். முருகனுடைய பெயரை ஆதரிக்கின்ற புலவர்கள் அன்பர்கள் அவர்களுக்கெல்லாம் பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய பிள்ளை பெருமாள். சின்னவனா இருந்தாலும் பெரிய காரியத்தை சாதிக்கிறது காரணத்தினால செயற்கரிய செயலை செய்வதனாலே பெரியவனாகிய முருகப்பெருமானுக்கு பெருமாள் என்று சொல்ல வேண்டும் என்பதை இலக்கணமாக நாம் இங்கிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பேராதரிக்கும் அடியவர்தம் பிறப்பை ஒழித்து பெருவாழ்வும் பெயரும் கொடுக்க வரும் பிள்ளை பெருமாள் என்னும் பெயராளன் தேரா நிருபர் குலகலகா தேவர்கொடியாய் செந்தூர்பாள் செல்வா வா வா என்று உன் திருமுகத்தை பாரா மகிழ்ந்து முலைத்தாயார் பரவி புகழ்ந்து விருப்பமுடன் அப்பா வா வா என்று உனை போற்றி பரிந்து மகிழ்ந்து வரவழைத்தால் வாராதிருக்க வழக்குண்டா வடிவேல் முருகா வருகவே வளரும் களப குரம்பை முலை வள்ளிக்கிழவா வருகவே என்று பாடல் சொன்னார்கள். வார்த்தை கேட்கறதா எல்லாருக்கும்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. முருகப்பெருமானை வா வா என்று உன்னை போற்றி பரிந்து மகிழ்ந்து வரவழைத்தால் வாராதிருக்க வழக்குண்டா வடிவேல் முருகா வருகவே வளரும் களப குரம்பை முலை வள்ளிக்கணவா வருகவேன்னு முருகப்பெருமான வள்ளிக்கணவன் சொன்னா பேரானந்தம். காரணம் என்னன்னா, இன்னைக்கு கூட ஐயா அந்த விளக்கத்தில் போட்டிருக்காங்க, வள்ளி பேர்ல முருகனுக்கு அவ்வளவு ஆசை, வள்ளியை தோல்ல சுமந்து கொண்டு ஒளிஞ்சு ஓடி போறான் முருகன் போட்டிருக்காரு. கேட்கறத கண்ணு அப்படியே தண்ணி வந்துடுது. அது காரணம் என்னன்னா, வள்ளி நாயகிக்கும் முருகனுக்கும் தமிழில கற்பு திருமணம் களவு திருமணம்னு ரெண்டு. கற்பு திருமணமாக தான் செய்த காரியத்துக்காக தேவர்களுக்கு வெற்றி கொடுத்த காரணத்துக்காக தேவேந்திரன் தன் மகளை பெண் பேசி சிவன் பார்வதியிடம் தந்தை முருகனுடைய தந்தை தாயிடம் பேசி அவளை மனம் முடித்து கொடுத்தான். இது கற்பு திருமணம். முருகன் தானே ஆவல் கொண்டு தேவர்களும் மூவர்களும் காண முடியாத திருவடியை மனம் மிகுந்த திருவடியை கொண்டு இங்கே பூலோகத்திலே மலையிலே வந்து மலை குரத்தி வள்ளி கிழியிலே பிறந்த வள்ளி கிழங்கிலே பிறந்த ஒரு மானுக்கு பிறந்த வள்ளியை தான் காதல் கொண்டு 5 முறை படையெடுத்து வள்ளியை திருமணம் செய்து கொண்டான் என்று சொன்னால் எதுக்காக அந்த வள்ளிக்கிட்ட அவ்வளோ காதல் முருகனுக்கு அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். ஆத்மாவானது வள்ளி, பரமாத்மாவானது முருகன். பக்தியிலே 2 வகை. ஒன்று மார்க்கட வகை. இந்த மார்க்கடம்னா குரங்கு, ஒன்று மாச்சர வரை. மாச்சரம் அப்படின்னா பூனை. இந்த பூனை பக்தின்னு ஒரு பக்தி. அது என்னன்னு கேட்டால், தாய் பூனையானது தான் பெற்ற பிள்ளைகளை ஒரு பகுதியா நல்ல இடத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றால் தன் வாயிலே அப்படியே கவ்வி கடிக்காமல் அன்போடு அதை கொண்டு போய் அதுக்கு எந்த விதமான துன்பமும் ஏற்படாமல் அதை கொண்டு போய் ஒரு சுரட்சிதமான இடத்துல வைக்குமா அம்மாக்காரி. அது மச்சர பக்தி, பூனை பக்தி. பூனை கொண்டு போறது பூனை பக்தி. அதே மாதிரி இறைவன் நம்மளை எடுத்துட்டு போய் எப்படி சுந்தரரை சிவபெருமான் ஓலையை காட்டி தன் திருவடியை பிடிக்க சொல்லி திருவண்ணைநல்லூருக்கு கூட்டிட்டு போய் நீ என்ன பாடு சொல்லி அவரை கல்யாணத்தை நிறுத்தி தானே ஆட்கொண்ட காரணத்தினாலே அது பூனை பக்தி. ஞான சம்பந்தருக்கு இறைவனே தானே இறங்கி அம்பிகை வெள்ளிக்கிணத்திலே பாலை கொடுத்து ஞான சம்பந்தா பாடு என்று பாட வைத்த காரணம் அவருக்கு பூனை பக்தி. அம்பாளே ஓடி தன் குழந்தை, எத்தனையோ பேரை நம்மெல்லாம் அழறோமே, நமக்கு முருகனும் அம்பாளோ பால் கொடுக்கறது கிடையாது. ஞான சம்பந்தருக்கு கொடுத்தார பண்ணியிருக்கிற புண்ணியம். அவர் தெய்வம், அவர் முருகனுக்கு ஈக்குவல், முருகனாவே இருந்தார். ஞான சம்பந்தர் சொல்வார்கள், பெரியோர்கள் சொல்வார்கள் ஞான சம்பந்தர் அடுத்த பிறவியிலே அருணகிரிநாதருக்கு பிறந்தார் என்பதற்கு இதுக்கு சில சான்றுகள் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு நாம அந்த டாபிக்கு போக வேண்டாம். இந்த பேசிக்கிட்டே இருக்கும்போது நேரம் ஓடி போயிடும். நான் இன்னைக்கு அட்லீஸ்ட் 6ஆவது சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதனால அந்த 6 விஷயங்களாவது நான் பேசுறதுக்கு இங்க முக்கியமா இருக்கணும். அந்த கந்தப்ப தேசிகர்னு சொல்ல காரணம், அந்த கந்தப்ப தேசிகர் என்ன பண்ணார்னா, அவர் முருகன் பேர்ல பாடல் பாடுறார். அவர் தணிகாச்சலம் பேர்ல முக்கியமா இருக்கிறதுனால இந்த கல்லாட மகாத்மியம் அப்படிங்கிற ஒரு வடமொழி நூலை தமிழிலே மாற்றி தணிகாச்சல புராணம் என்று பாடினார். இந்த தமிழிலே இந்த தமிழ்ல இவர் திருத்தணிகை உலான்னு சொல்லுவாங்க. உலா, தூது, மடல், கலம்பகம், அப்புறம் பரணி, பள்ளு, குறவஞ்சி, இப்படி எல்லாம் வகைகள் இருந்தது. இந்த இதுல உலா முதல்ல இந்த ஆதி அந்த உலாவாசு பாடிய கேரர் கொங்குவை காவூர் நாடதில் ஆடல் என்பரி மாதேரி மீதேரி மா கையிலையில் எகின்னு ஒரு பாட்டு நாதபிந்து கலாதீனமானு திருப்புகள்ல வருது.
இந்த கைலையில் ஏகினவர் சேரமான் பெருஞ்சேரலாதன். அவருக்கு இறைவனுடைய வரம் இருந்தது. நினைச்ச போத்திரத்துல குதிரை வரும், யானை வரும், ஏறி எங்க வேணா போகலாம். இவரும் அவரும் சுந்தரரும் ஒரு பேச்சு பேசிட்டாங்க. சுந்தரர் சொன்னார், நான் கைலைக்கு போகும்போது உண்மையும் கூப்பிடுறேன், ஒரு வார்த்தை நீங்களும் வாங்க. அவ்வளோ பாட்டிக்கும் போய் நான் கைலைக்கு போகும்போது உண்மையும் கூப்பிடுறேன், நீங்களும் வாங்கன்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. யானை ஐராவணம்னு ஒரு 1000 தந்தம் உள்ள யானை வந்தது தேவலோகத்துலேயும். சுந்தரா உன்னை சிவபெருமான் கூப்பிடுறாருன்னு தூதுவர் சொன்னார். சுந்தர தேர்ல ஏற்படுத்த தேர் புறப்பட்டு போக ஆரம்பிச்சுடுது. இங்க திடீர்னு சேரமான் பெருஞ்சேரலாதர் கண்ணை மூடின்னு தியானம் பண்ற சமயத்துல இங்க சுந்தரர் மேல தேர்ல போயிட்டு இருக்க தெரிஞ்சது. உடனே ஒரு மாயத்தினாலே ஒரு குதிரையை வரவழைத்து அந்த குதிரையை எடுத்துட்டு அவர் பின்னாடியே இவரும் போறார். சுந்தரர் கோவிலுக்கு உள்ள கைலாயத்துக்கு போய் உள்ள போயாச்சு. இந்த சேரமான் பெருஞ்சேரலாதன் போன உடனே நந்திகேஸ்வரர் உள்ள போக விடாம இவரை தடை சென்றார். இன்னும் ஆணை பிறப்பிக்கவில்லை ஆண்டவன் ஒன்று உள்ள விடுறதுக்கு அப்படின்னாரு. இவர் அங்கேயே சுத்தி சுத்தி பார்த்தாரு. கையிலேயே உலா வந்தாரு. உலா அப்படின்னா தமிழ இலக்கணம் என்னன்னு கேட்டாக்கா, ஒரு தலைவன் தேரிலே ஏறி போகும்போது 7 பருவத்து பெண்களும் அவரை என்ன சொல்லுகின்றார்கள் என்பதை எழுதக்கூடியது உலா. இப்படி அவர் உலா வரும்போது கைலையில் பார்த்ததெல்லாம் எழுதியிருந்தாரு. அந்த உலா முடிந்ததும் உள்ள ஆணை பிறப்பிட்டு 2 பேரும் உள்ள போனாங்க. உள்ள போனா 5வது கதவை திறக்கும் போது அவ்வா பாட்டியே வந்து திறக்கிறா. எப்படிப்பா அவ்வா நீ உள்ள வந்த கேட்டா, மதுரை மொழி உமையாள் புதல்வன்னா விநாயகர். மதுரை மொழி உமையாள் புதல்வன் மலர்பதத்தை முதிர நினைய வல்லார்க்கு அரிதோ முகில் போல் முழங்கி என்று மதிர நடமிடும் ஆசை யானையும் தேரும் அதன் பின் வரும் குதிரையும் காதா குலம் என்னன்னு. காதம்னா ரொம்ப தூரம், யானையாவது தேராது குதிரையாவது எல்லாம் ரொம்ப தூரம்ப்பா. விநாயக பெருமானுடைய அனுகிரகம் எவ்வளவு கிட்டக்க, தும்பிக்கையால் தூக்கி என்ன கைலாசத்துல விட்டுட்டாரு சொன்னாலும் அவ்வ. அப்படி சிறப்பு வந்த அவ்வ அகவல் பாடினா. அதே மாதிரி அகவல் இங்கே நாம பார்த்தோம், சிதம்பரம் நாடிகள் பாடின அவ்வ. இப்போ உலா அப்படிங்கிறது போது இந்த கந்தப்ப தேசிகர் பாடின தணிகை உலா. அவர் தணிகைக்காக உயர் கொடுப்பார் சொன்னார்ல, தணிகையில உலா பாடிருக்க. அதுல இருந்து ஒரு 4வது பத்தி. இந்த பத்தியில தான் நான் பேசுற தலைப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கு. இதை என்னன்னு சொன்னாங்க, செட்டின்னு சொன்னாரு. இவர் செட்டியார முருகப்பெருமான செட்டின்னு 12 செட்டி சொல்லியிருக்காரு, சொன்னாம கேட்காது. அது என்னன்னு கேட்டா, செவிலி தாயார்னா அம்மாவுக்கு பதிலாக இன்னொருத்தி இருந்து உதவி செய்வா. சின்னம்மை மாதிரி யாராவது ஒருத்தர், நர்ஸுன்னு சொல்லலாம் தமிழ்ல. கூட மாட அவள் செய்யற வேலையெல்லாம் கொண்டு போய் அங்கே வைக்கிறது, துணியை கொண்டு போடுறது, தலையை கோதி விடுறது, இந்த வேலையெல்லாம் செய்து கொடுப்பானுங்க. அந்த காலத்துல செவிலி தாயார் இருந்தாங்க. பெரிய பெரிய ராணி தலைவர்களுக்கெல்லாம் செவிலி தாயார்னு ஒன்று உண்டு. அவங்க தான் எல்லாத்தையும் கொண்டு போயிடுறது, நல்லதெல்லாம் பண்ணுவாங்க. உள்ளேருந்து சொல்ல மாட்டாளா, அம்மாவுக்கு ஆள் குழந்தை பிறந்திருக்குன்னு ராஜா எடுத்து ராஜா கழுத்து இருக்க மாலை எடுத்து அவளுக்கு போடுவான். இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சியெல்லாம் சொல்ற தோழி மாதிரி இருக்கக்கூடியவள் செவிலி தாயாரானா மதிப்புக்குரியவள், பெரியவளா இருப்பாள். அதை செஞ்செவிலி தாயார். திருவுனா லக்ஷ்மி. இந்த இவளுக்கும் அவருக்கும் சம்பாஷணம் நடக்கிறது. இந்த செவிலி தாயார் வள்ளி கிட்ட பேசுறாங்க. இந்த திருத்தணிகை உலால இந்த பாடல் 4வது பத்தியாக வருகிறது. செஞ்செவிலி தாயார் திருமுன் பணிவித்தார். என் தேரில் அங்க ஒரு தேர் போயிட்டு இருந்து, இத்தேரில் அன்னமே யார் செட்டி யாருன்னு கேட்கிறா. இது செட்டின்னு சொன்னான். இத்தேரில் அன்னமே செட்டி அவன் பேரென்றார். சீரொன்று செட்டியை ஆமாது தின் அவிலோடு கண்ணலும் கட்டி வாங்கி கொடு என்று கண்பிசித்தார். கைவளையல் ஏற்றி 2 காலில் வளையேற்றி மெய்வளையும் நெஞ்சம் வயலேற்றி வைய இருட்டு விடியாமல் இனத்தவர் காணாமல் திருட்டு வியாபாரம் செட்டி வெரட்டி ஓர் புலவன் வெண்பாவை கை கொண்டு கோடு திரியும் குரச்செட்டி பாடானர் கீரரை கிரிகுகைக்குள் கற்சிலை செய்தோர் அறிய பாவையை உகந்து அணிய வீட்டு வழி காட்டியருளும் வேளாண்மையாம் செட்டி ஆட்டினில் உகந்து ஏறும் அன்னதான செட்டி ஈட்டுப்புகழ் தேவேந்திரன் மகற்பால் சிந்தை கொடிகொண்ட செட்டி பண்டருவர் நாவேந்திரருக்கே இன்பம் நல்கும் பூவேந்தி கண்டு புனிவார்த்தம் காசு பறிக்கும் செட்டி பண்டருவர் ஊட்டுதன பாலச்செட்டி தொண்டர் மதுரையில் சொக்கப்ப செட்டி மைந்தன் நெடுஞ்செட்டி குதிரை மயிலா ஏறும் குமாரன் செட்டி சதுருடனே சிவசக்தி ஐக்கியம் செய் கந்தப்ப செட்டி மூவரும் வணங்கும் முருகப்ப செட்டி பாவனைக்கும் அப்பாலுக்கு அப்பாலும் 6முக செட்டி இவன் உந்தன்னை கண்டால் தப்பாமல் கைப்பிடியான் என்று என் வீட்டில் அவள் வெள்ளம் வேணதுண்டு வா என்ன சீராட்டி அன்னைமார் அகம் புகுந்தாரே. இது ஒரு 4வது பேராகிராஃப் மட்டும் சொல்லியிருக்கேன். இந்த பாடலிலே 12 விதமாக முருகனை செட்டி செட்டி என்று சொன்னார். அதை கட்டி முண்ட அறப்பாடு ஏங்கிதனையும் ஒரு பாட்டு அருணுக்கு. இதுல என்னன்னா, எனக்கு ஒரு விசேஷம் கிடைச்சது. இந்த பாட்டில் இவர் செட்டி சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அருணகிரிநாதர் ஒரு பாடலை பாடியிருக்கிறார். அதுதான் என்னுடைய ஆராய்ச்சி. அது ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால எல்லோரையும் கலந்து அதை பேச வேணும்னு சொல்லியிருக்கேன். எனக்கு இன்னைக்கு நேரம் ஆயாச்சு. இப்போ சொல்லும்போது ஒரு 3 சொல்கிறேன். அடுத்த பகுதியில் நீங்களெல்லாம் எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா
நான் வந்து பாக்கியை தொடரலாம்னு இருக்கேன். என்னைக்கு தொடர்றதோ அன்னைக்கு பேசலாம்னு இருக்கேன் உங்கள் பர்மிஷனோட. நீங்கள் எல்லாம் இசைந்தார்கள்னா நான் ஏதாவது சொல்லறதுக்கு விரும்புகிறேன். இதில் எவ்வளோ புஞ்சல் இருக்குன்னு எனக்கே தெரியாது, ஆனால் சொல்கிறேன். இவர் வந்து கட்டி முண்ட அறப்பால் இறங்கிதனை முட்டி அண்டமோடு தாவி விந்து ஒலி கத்த மந்திரவ அவதான வெண்புறவி மிசை ஏறின்னு என்ன மூலாதாரத்திலேருந்து சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் உஷுக்தி ஆக்ஞா சகசிரதளம் இந்த 6 தாமரைகளின் குண்டலினி சக்தி மேலே கொண்டு போய் சகசிர வழியிலே முருகப்பெருமானை வள்ளி அம்பதியோட வள்ளி தெய்வ யானை நாயக்கியோட மேலே சகசிர தளத்திலே பார்க்கிறார். அந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நிகழ்ச்சியை அருணகிரிநாதர் கட்டி முண்டகம்னா தாமரை அறப்பால் இயங்கிதனை அக்னி மேலே போய் கீழே வரதே அறப்பால் இயங்கிதனை முட்டி அண்டமோடு எல்லா அண்டங்களும் தாவி விந்து ஒலி கத்த மந்திர அவதான வெண்புறவி மிசை ஏறின்னு ஒரு பாட்டு. அதில் 8-2 மரியாதை என்று நான் பாட்டு முழுக்க சொல்லலை. 8-2 மரியாதை என் செவியில் 8-2 இது வாமி லிங்கம் என 8-2 வெளியா மொழிந்த குரு முருகோனே 8-2 திசையோட செங்குருதி 8 உருவாகி வஞ்சகர் மேல் 8 திசையோர்கள் போன்ற அயில் விடுவோனே செட்டி என்று சிவகாமி தன்பதியில் கட்டி செங்கை வளை கூறும் எந்த இடம் சித்தமும் குளிரநாதிவன் பொருளை நவில் நே செட்டி என்று வனமேவி இன்பரச சக்தியில் ஜெயலினாளையம்புருக தெட்டி வாந்து புலியூரில் மன்று வளர் பெருமாளே முருக துக்கம் வந்து விழ ஞானமுண்டு குடில் வச்சிரங்கள் எனமேனி தங்க முற சுத்தகம் புகுத வேதவில் ஜயோடு புகழ்வே நோ முருக புலியூரில் மன்று வளர் பெருமாளே முருகா. இப்படி முக்காரி ராகத்திலே குருஜி ராகவன் அவர்கள் சிறப்பாக அமைத்து கொடுத்திருக்கிற பாடல் முழுக்க பாடலை 4 வரி மட்டும் பாடினேன். காரணம் என்ன, செட்டி என்று இந்த பாட்டில் அவர் சொன்ன செட்டியாரை இவர் எடுத்துக்கிட்டு பாடுறாரு. செட்டி என்று சிவகாமி தன் பதியில் கட்டி செங்கை வளை கூறும் எந்த இடம் சித்தமும் குளிர் அநாதி வன்பொருளை உணர்வு நவில்வோனே செட்டி என்று வனமேவி இன்பரச சக்தியின் செயலினாலே அன்புருக தெட்டி வந்து புலியூரில் மன்று வளர் பெருமாளே. புலியூர்னா சிதம்பரத்தில் இந்த பாண்டு பாடியிருக்கார் அருணகிரிநாதர். அத சுவாமி வந்து திருவிளையாடல் புராணத்துல திங்களணி திருவாரவாய் அம்மண்ண திருவிளையாட்டிவை அன்பு செய்து கேட்போர் சங்கநிதி பத்மநிதி செல்வம் மூங்கி தகைமை திரு மகப்பெறுவர் பிணியை வெல்வர் மங்களனம் மனம் பெறுவர் பசிவந்து எய்தார் வாழ்நாளும் நனி பெறுவர் வானாடி எய்தி பொங்கவராய் அங்கு பல போகம் மூழ்கி புண்ணியராய் சிவனடிக்கு நன்னி வாழ்வர்னு திருப்புகள் அந்த திருவிளையாடல் புராணத்துக்கு பாயிரம் இருக்கிறது. திருவிளையாடல் புராணம் ஒரு சிறப்பான புராணம். மதுரை காண்டம் என்று சொல்வார்கள். மதுரையிலே சிவபெருமான் சுந்தர பாண்டியராக தானா பாண்டியராக வந்து இருந்து தடாதகை பிரார்த்தியாரை திருமணம் புரிந்து உக்கிரகுமாரருக்கு வேல்குமண்டு சண்டு கொடுத்த படலம்னுலாம் முருகப்பெருமானே அங்கே உக்கிரகுமாராக வந்து பிறந்தார். ஊமராக வணிகருக்கு வந்து பிறந்தார். அந்த ஊமருக்கு பிறந்தவர் செட்டியார். இந்த சிவபெருமான் என்ன பண்ணார்னா போன ஜென்மத்தில் நாசிக் திரம்பகேஸ்வரம்னு சொல்ற இடத்துல கௌதம மகரிஷி தன்னுடைய பத்னி அகலியோடு இருந்து நிறைய ரிஷிகளையும் நிறைய அந்தணர்களையும் சேர்த்து அவர்களுக்கெல்லாம் வேதம் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார். 1000 களிமண் உருண்டைகளை 1000 சிவலிங்கமாக வைத்து தினமும் சிவனுடைய ருத்ரஜமக பாடங்களை எல்லாம் பூஜை செய்து கொண்டிருந்தார். 24 மணி நேரம் சிவனேகதின்னு வாழ்ந்த அந்த தொண்டர் அவருடைய மனைவி முதல்ல போய் குளத்துல தண்ணி எடுத்துட்டாலாம் குளத்தடி சண்டை இந்த பாக்கி இருக்கிற இந்த சிஷ்யர்கள் மனைவிகளுக்கெல்லாம் பிடிக்கல. அவரும் இதே சிவனை கும்பிடுறாரு, நீங்களும் இதே சிவனை கும்பிடுற, இதுல என்ன அவ வச்சு நாம கீழே என்று பாகுபாடு பிரித்து சண்டை ஏற்பட்டது. இந்த சண்டையை என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு பசுவை கூப்பிட்டாங்க, பிள்ளையாரை கூப்பிட்டு பசுவா வரவேற்றாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா பிள்ளையாரை கூப்பிட்டாங்க. நாசிக் திரம்பகேஸ்வரத்துல பிள்ளையார் வந்து கால் வச்சதுனால தான் இன்னைக்கும் மகாராஷ்டிரால பிள்ளையாருக்கு பூஜை பிரதானமாக நடக்குது. இந்தியாவிலேயே
பிள்ளையாருக்கு நல்ல பூஜை நடக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்ம மகாராஷ்டிராவில் தான். காரணம் என்னன்னா, நாசிக் திரைமுகத்தில் விநாயகர் பெருமான் காலை வச்சு ஒரு பசுமாடாக வந்து அந்த அந்தணர்கள் தோட்டத்தில் புகுந்து அந்த நெல்லை எல்லாம் துவம்சம் பண்ணிட்டு இருந்தார். இவங்க கேட்ட காரணத்தினாலே கௌதம மகரிஷி அதை பார்த்துட்டு கம்னு சொல்லி பக்கத்தில் இருந்த புல்லை எடுத்து அது மேலே போட்டார். அவர் சொன்ன கம்ங்கிற வார்த்தை அங்கே விநாயகர் பெருமானுடைய மூலாதார வார்த்தையாக அமைந்து அதுதான் பீஜாட்சரம் விநாயகரோட கணபதியே நமக என்கின்ற விநாயகருடைய பீஜாட்சரம் ஏற்பட்டது. பசு விழுந்து செத்தா போல ஆட் பண்ணிட்டு விநாயகர் தன் வேலையை முடித்து கொண்டு போய்கின்றார். பசு செத்துது. ஒரு பசுவை கோஹத்தி பண்ணினதுனால நீங்கள் இருவரும் பதிப்பத்தினி கௌதம மகரிஷி மக்களுக்கும் நீங்க 2 பேரும் இந்த பிரம்மகிலா பர்வதத்தை பிரதட்சணம் பண்ணணும், ருத்ரன் ஜபகம் சொல்லிட்டு பசிச்சு 40 நாள் சோறு தண்ணி இல்லாம பண்ணணும்னு சொன்னாங்க. கரும்பு சின்ன கூலியான்னு தலையில ஏத்துக்கிட்டு தலைவரும் இவரும் கௌதம மகர்ஷி மக்களுக்கு எழுதி சுத்த ஆரம்பிச்சாங்க. சிவனுக்கு பார்த்தா அடியாரை படுத்தினா பிடிக்காது. சிவபெருமான் கோபம் வந்துட்டு அதனால சிவபெருமான் என்ன பண்ணாரு, அழகான ஆக்கர்ஷண ரூபம் சிவனுடைய பிட்சாட்டன ரூபம், கையில ஒரு கபாலம் நிர்வாண ரூபம், ஒரு கோமணத்தை மட்டும் கட்டின்னு இருந்தார். இன்னொரு கையில புல்லு அதை மானுக்கு கொடுத்துட்டு இருப்பார். பின்னாடி இருக்கிற 2 கையில சூலத்தை பிடிச்சுட்டு ஒரு கையில கபாலத்தை தூக்கிண்டு காலில் கட்ட செருப்பை போட்டுன்னு நடக்கிறது. அவருடைய அழகை பார்த்தா எல்லாரும் அமைஞ்சு போயிடுவாங்க. அவ்வளோ அழகான மூர்த்தி, ஆக்கர்ஷண மூர்த்தினே பேரு பிட்சாடன மூர்த்திக்கு. அப்படி பிட்சாடன மூர்த்தியா கொட்டம் போட்டுன்னு இந்த பக்கமாக வர வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம், பதிவிரத பெண்கள் எல்லாம், ரிஷிபத்தினிகள் எல்லாம், அந்தன சிறுமிகள் எல்லாம் பார்க்குறாங்க. இவ்வளவு அழகா இருக்காரு, இது மாதிரி நம்ம கணவன் இல்லைன்னு தன் பதிவிரதா தர்மத்தை மறந்து எல்லோரும் அவன் பின்னாடி ஓட ஆரம்பிச்சுட்டாங்க பிட்சாடன பின்னாடி. அதே மாதிரி மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து ரிஷி பத்தினிகளெல்லாம் ஒரு பக்கமா கூட்டுருங்க, வடக்கும் தெற்குமா ஒரு இடத்துல பார்த்தாங்க. ரிஷிகளுக்கெல்லாம் காட்டி கொடுத்தாரு விஷ்ணு. அதை பாரு, என்னை பார்த்துக்கிட்டு நீங்க வந்திருக்கீங்களோ, உங்க பொண்டாட்டி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க பார்த்தாங்க, அங்க பாரு உங்க புருஷன் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்க எல்லாம் ஏன் பின்னாடி ஓடி வந்திருக்கீங்கன்னு. நீங்க எல்லாம் பண்றது தப்பு இல்லையா? பாதிவிரதா தர்மத்தையே விட்டவங்க, வாழ்க்கையில வாழத்துல தர்ம நெறி கெட்டவங்க, நீங்க கௌதம மகரிஷிக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதாவது இது நன்னாவே இல்லை சொன்னோன்னு எல்லாரும் விழுந்து வணங்கி மாப்பு கேட்டாங்க. அப்ப கௌதம மகரிஷியை கூப்பிட்டு நீங்க என்ன பதில் சொல்றீங்க கேட்டோன்னு கௌதம சொல்லி, யாரையும் ஒன்றும் பண்ணாதீங்க, அவ கூட தான் நாங்க இருந்து இனிமே வாழணும், அவங்க எல்லாம் அந்தணர்கள் ரிஷிகள், அவங்க கூட தான் எங்களுடைய வாழ்க்கை நடக்கும், அதனால நீங்க அவர்களை மன்னிச்சு இங்க எங்களுக்கு தண்ணியினாலும் சண்டை வந்தனாலும் இங்க தண்ணியை கொடுங்கன்னா, எந்த பசு கீழே விழுந்தோ அந்த பசு காதுல இருந்து தண்ணி புறப்படுறதுக்கு கோதாவரி நதி புறப்படுறது அங்கேருந்து தான். அதனால கோதாவரி இங்க இருக்கு. அந்த மலையில கோதாவரி புறப்பட்ட இடம் கூட பிரம்மகிலா பர்வதம் நாசிக்கில் இன்னைக்கு போனாலும் இருக்கு. இதெல்லாம் கதைகள் சொல்லி ஏமாத்துறாங்கன்னு நினைச்சுக்க கூடாது, உண்மை கதைகள். இன்னைக்கு சாட்சி இருக்கு. கௌதமர் பூஜை பண்ண 1008 களிமண் லிங்கமும் அங்க இருக்கு. ராமர் அங்க பித்ரு தர்ப்பணம் எல்லாம் பண்ணினதா கதைகள் இருக்கு. இதெல்லாம் நடந்து இது எதுக்கு சொன்னேன்னு, இந்த பத்தினிகள் எல்லாம் பண்ணின தவறுக்காக மன்னிப்பு கேட்டு சிவபெருமான்ட்ட இது என்னைக்கு எங்க தவறு எங்க பாபம் போகும்னு கேட்டபோது சிவபெருமான் சொன்னார், நீங்க அத்தனை பேரும் ஆம்பளையும் பொம்பளையும் போய் மதுரையில புறப்பீங்க, மதுரை எம்பலையில என்னுடைய கை உங்க கையில பட்ட மாத்திரத்துல உங்களுடைய பாபம் தீரும்னு சொன்னார். அதற்காக மதுரை எம்பதியிலே சிவபெருமான் ஒரு செட்டியாராக வளை விற்பவனாக வந்து வளையை எடுத்து கொண்டு வந்து இவர்கள் கையை தொட்டு வளையை போட அவர்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைச்சது. முதல்ல மீனாட்சி அம்மன் கையில கையை பிடிச்சாரு, யானத்தந்த மாதிரி கை, அந்த வெண்மையான கையில் இந்த வளைய போட்டோன்னே செவப்பா எடுத்தான். செட்டி என்று சிவகாமி தன்பதி, சிவகாமி தன்பதினா மதுரை எம்பதி, சிவகாமி தன்பதியில் கட்டு செங்கை வளை கூறும் எந்தைனா எந்தை எம்பிரான் மற்றும் யாவருக்கும் தந்தை தாய் தம்பிரான் தனக்கு அக்கிலான் முன்று அறிஞர் பிறந்தன யாவரும் சிந்தையாலும் அறிவுறும் செல்வனேன்னு பெரியவங்க சொல்ற மாதிரி எந்தை அப்படின்னு சொன்னா என் தந்தை முருகப்பெருமானுடைய தந்தை கட்டு செங்கை வளை கூறும் எந்தையிடம் சிவபெருமான் என்ன சொன்னார் முருகனு, சித்தமும் குளிர் அனாதி வன்பொருளை நவில்வோனே, சித்தம் குளிர வைத்து பித்தம் தெளிந்து, சிவபெருமான பித்தம்னு சொல்லுவாங்க. ஓம் எனும் பொருளுக்கு பொருள் தெரியவில்லை, பொருளை சொல்லுன்னு சும்மா நாடகமா கேட்டாரு. அதுக்கு சித்தமும் குளிர் அனாதி, ஆதினா அந்தமும் ஆதியும் இல்லாத ஒரு பெரும் பரம்பொருள், வன்பொருள். அந்த பொருளை நவில்வோனே யார் சொன்னாங்க? முருகப்பெருமான். குருவாக இருக்கக்கூடிய சுவாமிநாத சுவாமி சிவபெருமானுக்கு சொன்ன காலத்தினாலே சுவாமிநாத சுவாமி என்ற பெயரை பெற்றார். அப்படி செட்டி என்று, அதே போல முருகனும் செட்டி என்று வனமேவி சேவான். முருகன் விருத்தனா வரான். இவர் கிழவனா கிழவனாய் நின்று புக்கு நின்று குருவியோட்டி திரிந்த தவமானை, குறவர் கூட்டத்தில் கிழவனாய் புக்கு நின்று குருவியோட்டி திரிந்த தவமானை, குணமதாக சிறந்த வடிவு காட்டி புனைந்த குமரக்கோட்டை தமர்ந்த பெருமாளைன்னு அருணகிரிநாதர் பேசுவார். வள்ளி வந்தா
வள்ளி நாயகிக்கு எப்படி இருப்பா வள்ளின்னு கேட்டதுக்கு அதுக்கு பதில் நானே எங்கள் சித்திர சபையை வள்ளியை வரையும் போது எப்படி இருப்பா வள்ளிங்கிற சந்தேகத்தில் வந்துட்டேன். முருகனை நினச்சின்னு புத்தகத்தை திறந்தா வேல் வகுப்பு அப்படியே வந்தது. பருத்த முலை, சிறுத்த இடை, வெளுத்த நகை, கருத்த குழல், சிவத்த இதழ், மழை சிறுமி, விழிக்கு நிகராகும், வேல் போன்ற விழி விழிக்கு நிகராகும், அப்படி சொல்லி 6 விதமாக அம்புடைய அந்த வள்ளி நாயகனுடைய அழகை பேசுகிறார்கள். அப்படிப்பட்ட வள்ளியை பார்த்தா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. கமலமாதோட அருந்ததியும் சரி செய்ய ஒணாத மடந்தையர் சந்தன கலப நூபுர குங்கையில் அம்கையில் இருப்போதேன்னு அருணகிரிநாதர் பேசுகிறார். அவ்வளவு அழகு வள்ளி. அந்த அழகை பார்த்து யாரும் தாழாமல் இருக்க முடியாது. அவளுக்கு அவ்வளவு ஒரு விரகதாபம் முருகனை அனுபவிக்க வேண்டும் என்று அவள் கைலாச பர்வதத்துக்கு போய் மார்கழி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு காலங்காத்தால பிரம்ம முகூர்த்தது மேலே இருந்தால் எவ்வளோ குளிரும். கம்பளி போத்திப்பான், 1000 கம்பளி, ஒன்றும் இல்லை. அவளுக்கு எப்படி இருந்தால் சோளம் வறுக்கிறதுக்கு கீழே அக்னி வச்சு கனல் போடுவோமே, அந்த கனல் எப்படி அடிக்குமா அப்படி அடித்துதான். இமராஜ நிலாபதரிக்கும் கனலாலே இளவாடையும் ஊரும் உறுத்தும் படியாலே சமராகிய மாறனடிக்கும் கணையாலே தனிமான் உயிர் சோறும் மத கொண்டருள்வாய் குமரா முருகா சடிலத்தன் குருநாதா குரமா மகள் ஆசை தணிக்கும் திருமார்பா அமராபதி வாழ்வமரர் கண்டருள்வோனே அருணாபுரி வீதியில் நிற்கும் பெருமாளே. அருணாபுரி ரோட்டில் விபரனா முருகப்பெருமான் அருணகிரிநாதரை கையில் பிடிச்சு பண்ணின கருணை. தேவர்களெல்லாம் 33 கோடி தேவர்களும் விழுந்து வணங்கி கிடைக்கக்கூடிய அந்த பெரும் வள்ளல் இந்த அருணகிரிநாதருடைய திருப்புகளுக்கு ஆசைப்பட்டு தெருவிலே நின்று அருணாபுரி வீதியில் நிற்கும். ரோட்டில் நிறுத்திடுன்னு சொல்லுவாங்களே திருட்டும்போது, அதே மாதிரி அருணாபுரி வீதியில் நிற்கும் பெருமாள். அதை ஒரு தாழ்வா நினைக்காம அந்த அருணகிரிநாதை ஏற்றினதுனால தான் இப்படி அற்புதமான திருப்புகழ் பாடல்லாம் நமக்கு கிடைக்கிறது. இங்கே கைவளையல் ஏற்றி, இது காலில் வலை ஏற்றி, மை வளையும் நெஞ்சம் மயல் ஏற்றி, வைய இருட்டு விடியாமல் இனத்தவர் காணாமல் திருட்டு வியாபாரம் செய் செட்டி அப்படின்னு சொன்னோம். இந்த முருகப்பெருமானுடைய பெயரில் சிறந்த செட்டி. நாதா குமரா சிவபெருமானு என்ன பண்ற நமக்கு சொல்லித்தர முருகன் பெயரை சொல்லி அவன் திருவடியை நீ வணங்க வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் சொல்லித்தரான். நாதா குமரா, நாதானா எனக்கு தலைவனே, எனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருவே. நாதா குமரானா என் குமரனே, முருகப்பெருமானே என்றும் இளையோனே குமரா. நாதா குமரா நம, உனக்கு நமஸ்காரம் என்று யாரு? அரணார். ஓதா என ஓதியது எப்பொருள் தான். நீ எனக்கு வேதத்தின் மந்திரத்தை பிரணவாகாரத்தின் பொருளை சொல்லி தர மாட்டியா? ஓதா என ஓதியது எப்பொருள் தான். வேதா முதல் பிரம்மன் முதல் வேதா முதல் எல்லாரும் தேவர்களெல்லாம் விண்ணவர் சூடும் மலர்பாதா, தேவர்களெல்லாம் சூடுகின்ற மலர்பாதா குரமின் பதசேகரனே. தேவர்களெல்லாம் திருவுடைய வணங்குறாங்க. நீ என்ன பண்ணினா காளை குமரேசனை கருதி தாளை பணி தவம் எதிவா பாழை குழ வள்ளி பதம் பணியும் அப்படின்னு வள்ளி என்னுடைய திருவடியை தூக்கி நீ தலையில் வச்சுக்கிட்டேப்பா. உன் கருணை என்னையே கருணையே கருணை. காரணம் என்ன? ஆத்மாவை பரமாத்மா சேர்கின்ற நிகழ்ச்சி. இது ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி. இந்த வார்த்தையை திருப்புகளின் சில இடங்கள்லேருந்து மட்டும் குறிப்பு காட்டி அந்த அந்த திருத்தணிக்கை உலாவோட முதல் வார்த்தைக்கு பாடானர்க்கு, அதுக்கப்புறம் 2வது கைவளையல் ஏற்றி, இரு காலில் வளையேற்றி, மைவளையும் நெஞ்சம் மயலேற்றி, வைய இருட்டு விடியாமல் நினைத்தவர் காணாமல் திருட்டு வியாபாரம் செய்சட்டி. வெரட்டி ஓர் வேடுவனாய் ஓர் புலவர் வெண்பாவை கை கொண்டு கோடு தெரியும் குரச்சட்டி. ஒரு வேடனா வெரட்டி, ஒரு வேடன்னா பயமுறுத்துற மாதிரி பெரிய புருவங்கள், நல்ல மீசை, கட்டு மீசை, அழகான ஒரு பெரிய பேருருவம், திரண்ட மார்பு, திரண்ட தோள்கள், இடுப்பில் ஒரு கத்தி, மர உரியை தரித்து கொண்டு காலிலே கட்டை சிரம்பு, அந்த கட்டை செருப்பை போட்டுண்டு சிலம்பு தண்டைகள் முதலி அழிந்து, தலையிலே ஒரு பட்டை துணிப்பட்டை, அதிலே பறவை இறகுகள்லாம் வச்சுக்கொண்டு பக்கா வேடுவனா வந்தால் வேலுக்குறிச்சின்னு ஒரு இடம் சேலத்து பக்கத்தில் இருக்குது. அது இந்த கொல்லிமலை பக்கத்தில், சேலத்து பக்கத்தில் வேலுக்குறிச்சின்னு ஒரு கோவில். அந்த கோவிலில் இந்த வேட்டுவன் உருவம் அப்படியே இருக்குது. இந்த வேடுவனாக வந்தவர் இவன் என்ன பண்ண, ஒரு புலவன், பொய்யாமழை புலவன் ஒருத்தன். அவன் மதுரை சங்கத்துக்கு பைசாலாம் எடுத்து கொண்டு போய் கொண்டிருக்கார். சிவனை தட்டி முருகனை பாடவே மாட்டார், சிவனை மட்டும்தான் பாடுவார். அதை வச்சு ஒரு சிவகவின்னு ஒரு படம் கூட வந்திருந்தது, பிரமாதமாக இருக்கும். அதில் சிவனை பாட சொன்னால் அது அப்பனை பாடும் வாயால் பழனி ஆண்டி சுப்பனை பாடுவேனோ, என் அம்மா அப்பனை பாடும் வாயால் பழனி ஆண்டி சுப்பனை பாடுவேனோ, தும்பிக்கை அந்த வால் மனம் புரியும் தம்பியை பாடுவேனோன்னு தான் பாடினாங்க. அந்த படத்தில் ரொம்ப கற்பனை நல்ல பாடல்களாக இருக்கு. முருகனை பாட மாட்டேன்னு சொல்லிட்டாரு.
அதனால முருகன் கோபம் கொண்டு இவர் காட்டிலே பணத்தை எல்லாம் எடுத்துன்னு தமிழ் சங்கத்துக்கு கொண்டு போகிற சமயத்தில் வேடுவனா வந்து பயமுறுத்தி மடியில் கனம் வயலில் பயம் என்ன யாரையா நீ கேட்டோன்னா நான் புலவன் சொன்னா பொய் சொல்கிறேன்னா நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் பொய்மே இல்லாத புலவன், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் பாடுறேன். கவி பாடுறையானா நீ முருகனை பாடுனா முருகனை பாட மாட்டேன், சிவனை தான் பாடு. அப்படி நீ சிவனை பாடுனா கோழியை பாடுன்னு கோழியை பாட மாட்டேன், நீ குஞ்சை பாட மாட்டேன், முட்டையை பாடுன்னு முட்டையை பாடுன்னு இந்த ஊரையாவது பாடப்பா. அப்படி அந்த ஊர் பேர் என்ன கேட்டால் முட்டை பாடின்னு பேர். இதை பாடுன்னு பொன் போலும் கல்வி பொறுப்பிறக்கும் காணலே என் பேனை வேதை செல்ல கிணதிலே மின் போலும் மானவேல் முட்டைக்கு மாறாத திருவற்பால் காணவேல் முட்டைக்கும் காடுன்னு பாடினார். முட்டைக்கும் காடு முள் தைக்கும் காடுன்னு பாடினார். இதை பார்த்தோன்னே விழுந்ததுடைய அந்தரத்தை வேமென்று வீழின் எழுந்து சுடும் என்றோ இரும் காணல் பெய்யாத காணகத்தை பெய்வளையும் சென்றனலே பொய்யாமொழி பகைஞர் பால் அப்படின்னு சொன்னா பொய்யாமொழிங்கிற பேர் தெரிஞ்சு போச்சே. நான் பாடின பாடல் தப்புன்னு புரிஞ்சு போச்சே. எரிஞ்சு எல்லாம் கொல்லி பொறிப்பறக்கும் காணல்ல நெறிஞ்சு முள்ளு எரிஞ்சு போயிடுமே, அது எப்படி என் காலில் குத்தும்னு இவர் பாடினாரே. காலில் குத்திட்டு நெறிஞ்சு முள்ளு நான் போயின்னு இருக்கிறத அப்படின்னு சொன்னார். அப்படின்னா இந்த வேடுவன் வந்து என் காரியத்தில் தடை பண்ணுறாங்கிறத உட்பொருளாக்கி அவர் சொன்னார். முருகப்பெருமாவுக்கு சொன்னார், மழையே பெய்யாது இந்த காரணத்தில், எங்கே அந்த முள்ளு வந்து ஒன்றை குத்திட்டு பொய்யாமொழி புலவர் பால், அப்படி பொய்யாமொழி புலவர் பால் இந்த பெய்வளை ஆகிய பெண் போய்கொண்டிருக்கிறார்னு அதான் அவரும் சில்லியடியா பாடினார். இதை பார்த்தவொன்னே இவ்வளவு அழகா தமிழ்ல பாட முடியுமான்னு விழுந்து நமஸ்காரம் பண்ணினா ஏந்து பார்த்தா கையிலே வேலை ஏந்தி கொண்டு முருகப்பெருமான் அங்கே காட்சி கொடுக்கின்றார். இந்த கடகட கருவிகள் தவபகிர் கதிர் காம தரங்கம் அலைவீரான்னு ஒரு பாட்டில் அழகா அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். இப்பொழுது சமயம் பத்தாது, இந்த 3வது வழிக்கு இந்த பொய்யாமொழி புலவர் என்பதையும் இதுக்கு எதுக்கு காரணம்னு சொன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. இந்த பொய்யாம வள்ளி நாயகியை பத்தி அருணகிரிநாதர் நிறைய பாடியிருக்கார். பொய்யாமொழி புலவர் சொன்ன காரணம் பூர்வ ஜென்மத்தில் பொய்யாமொழி புலவராக இருந்ததுனாலே இந்த பொய்யாமை வெருட்டி ஓர் வேடுவனாய் ஓர் புலவன் வெண்பாவை கை கொண்டு கோடு திரியும் குறச்சொட்டி என்பது 2வது வார்த்தை. 3வது பாடானார் கீரரை பூதத்தார் எரிகுரைக்குள் கற்சிறை செய்தோர் அறிய பாவை உகந்தணிந்து வீட்டு வழி காட்டியவர்களும் வேளாண்மையாம் செட்டி. வேளாண்மை செட்டினா வேளாண்மைனா விவசாயம் பண்றது. ஒரு விதையை போட்டு அது நல்லா செடி முளைச்சிட்டு வரும். நக்கீரர் செய்த முதல் விதை தான் அந்த திருமுருகாற்றுப்படை. அதனாலதான் முருகனுடைய பெயர்களை எல்லாரும் பாட அதிகமாக ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. இதை சொல்லும்போது மாமுதல் தண்ணித்து நல்மல்கு கிரி ஊடு போய் வலியதானவர் மார்பினில் வழிகண்டு கமலபவன தன்னை சிறையிட்டு மகவான் தன்னை சிறையிடுத்து ஓமையிருடி தலைவராசி பெற்றுயர்வானில் உம்பர் சொற்றுருதி பெற்று நாவுடைய கீரன் தனது பாடல் பெற்றுலகுதனில் ஒப்பில் புகழ் பெற்றவை வேல் ஒப்பில் புகழ் பெற்றவை வேல். அருள்கிரிநாதர் அப்படி அனுபவிக்கிறார். இந்த வேளானது புறப்பட்டு போச்சு, மலையை தொலைச்சது, சூரபத்மாதிகளை தொலைச்சது, ஓம இருடி தலைவராகிய அகத்தியருடைய காலிலே வந்து விழுந்தது. நாவுடைய கீரன் தனது பாடல் பெற்று உலகத்தினில் ஒப்பில் புகழ் பெற்றவை. கீரனாருடைய பாட்டு கேட்டதுனால வேலுக்கே புகழ் கிடைச்சது சொன்னா நக்கீர தேவநாயனாருக்கு எவ்வளவு புகழ் உண்டு. இந்த நக்கீரரை அத்தக்கற்ற செருக்கின் கீரனின் நின் வித்தக கவியை பழுதென்று விதண்டையான் மட்டக கண் வீழ்த்தி விருண்டு மருண்டு பொன் முட்டகத்திடை வீழ முடிக்கணும். முட்டகம்னா பொன் முண்டகம்னா தாமரை, பொத்தாமரை குளத்துல இவரை போட்டு விட்டாரு. அப்போ ஒரு கற்கி முக்கின்னு ஒரு குதிரை, அந்த குதிரை வந்து 1000 புத்திசாலி புலவர்கள் எல்லாம் கூட ஒரு திருப்பரங்கிரியில ஒரு ஹோட்டல் கொகையில அடைச்சி வச்சிருக்கு. இதுல 1000ஆவது இவரை கிடைச்சாரு. இவரை தூக்கிட்டு போறதே கொண்டு போய் கொகைக்குள்ள போட்டுச்சு. நாளைக்கு காலையில் அமாவாசை குளிச்சுட்டு வந்து இந்த 1000 பேர் ஒரு கவளமா உருட்டி குதிரை கவளமாக விழுங்கி விடும். அந்த குதிரைக்கு கற்கி முகின்னு ஒரு குதிரை பேரு. அந்த கற்கி முகி குதிரை அரக்கி. அவ என்ன பண்ணினா இந்த நக்கீர தேவனார் குளத்துல இருக்கிறத பார்த்துட்டு ஞானிகளை எல்லாம் கொண்டு போய் சேர்த்துருக்கு. எவன் சிவன் நிந்தை பண்ணினானோ அவங்களெல்லாம் பிடிச்சிக்குமா. இவர் சிவநிந்தை பண்ணின காரணத்தினால இவரை தெரிஞ்சுன்னு வந்து இவர் தூக்கின்னு போய் அந்த குகையில போட்டு காலையில் வந்து சாப்பிட போடுது.
இவர் நடுநடுக்கி போயிட்டார். வந்து உள்ளே இருந்த 999 பேரும் 1000 விதமா இவரை வசிஞ்சாங்க. இந்த வசையெல்லாம் தாங்க முடியாம முருகன் நினைச்சுட்டு திருமுருகாற்று படை பாடினார். பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்கு உருகி வரை குகையை இடித்து வழி காணும். இதுதான் அது. பாடானார் கீரரை பூதத்தால் கிரிகிழைக்குள் கற்சரை செய்தோர் அறிய பாவை உகந்து ஏற்றறிய வீட்டு வழி காட்டியருளும் வேளாண்மையாஞ்செட்டி நக்கீர தேவநாயனாரை காப்பாற்றி திருப்பாவையை அவர் பாடிய அந்த திருமுருகாற்று படையை ஏற்றுக்கொண்ட முருகப்பெருமான் செட்டின்னு சொன்னாக்கா வியாபாரம் செய்கிறவன், வணிகன்னு அர்த்தம். என்ன வியாபாரம் செய்கிறன்னா உன் அன்பையும் பக்தியும் எடுத்துக்கொண்டு அவனுடைய அருளையும் அனுகிரகத்தையும் தரார். அப்படிங்கிறது தான் அவர் செட்டியார் செய்வது என்று பெரியவர்கள் சொல்வார்கள். கிருபானந்தவரர் அடிக்கடி சொல்லுவார், முருகப்பெருமான் செட்டியார் அப்படின்னா என்ன? செட்டியார் அப்படின்னா செட்டியார் வாணிபம் செய்பவர். முருகப்பெருமான் சுப்பிரமணியன் அந்தனர் குலத்தில் இருந்தான்னு சொன்னா இல்லைங்களாம். அவர் வியாபாரம் செஞ்ச வாணிபனா இருந்தா உருக்கபத்திலிருந்து முருகப்பெருமான் சிவனுக்கு சுந்தரமார் பாண்டியனுக்கு பிள்ளையாக பிறந்தாருன்னா சத்திரன்னு சொன்னா அப்படின்னு சொல்லலாம். பாண்டியன்னு சொல்லும்போது இவர் செட்டியாரா வந்து ஊமை புலவனாக செட்டியாரா வந்தார். அதுக்கு ஒரு பாட்டு சீரான கோலக்கால நோமணியில மிக்க அழகாக இவர் ஊமரா வளர்க்கிற விஷயத்தை அழகா எடுத்து பேசியிருக்கிறார் அருணகிரிநாதர். அந்த ஊமரா வந்து இவங்க பேசின 7 பேர்கள் பேசின பொருள் அதிகாரத்துக்கு விளக்கம் சொல்லி அதுல யாரு சிறந்தவர், கபிலர், பாணர், நக்கீரர் 3 பேரும் சிறந்தவர் என்று எடுத்து சொன்னார். ஊமை புலவராக இருந்து முருகப்பெருமான். அதனாலே அவர் செட்டியாராக அவங்க பிறந்தார் என்றும், இந்த வளைவுற்றதுனாலே செட்டியாராக இருந்தார் என்றும், நக்கீரர் பைவாமொழி புலவரை காப்பாற்றிய திருட்டு செட்டியார் என்றும், எங்கே இப்போ இவர் வந்து நக்கீர தேவநாயனாருக்கு பாடான கீரரை பூதத்தால் கிரிகிற்குள் கற்சிறை செய்தோரிய பாவை உகந்து ஏற்றறியும் வீட்டு வழி காட்டியரும் எல்லான்மையான்னு செட்டி ஆட்டினில் உகந்து ஏறும் அன்னதான சொட்டி. அப்படின்னா ஆடுனா கடா, ஆட்டுக்கடா. நாரதர் வந்து பிரம்மாண்ட சொல்லி உலகத்துக்கு நன்மை செய்ய வேண்டும்னு ஒரு யஜ்யம் செஞ்சார். அந்த யஜ்யத்துல தேவலோகத்திலிருந்து 2 ரிஷிகளை கூட்டின்னு வந்தார். பூலோகத்திலிருந்து 2 அந்தணரை கூட்டின்னு போய் வச்சார். இந்த தேவலோகத்துல சொல்ற மந்திரமும் பூலோகத்துல சொல்ற மந்திரம் இங்கே ஒருத்தருக்கு சொல்றது சரியா இல்லை. சுக்ல மந்திரங்கள் கிருஷ்ண மந்திரங்கள்னு வித்தியாசம் இருக்கு. தேவலோகத்துல பூலோகத்துல வந்தா மந்திர வித்தியாசம் ஏற்படும். அதனால வேதத்துல வித்தியாசம் ஏற்பட்டதா நேரம் கிட்டக்க வருதுனால நான் வேகமா ஓடுறேன், தவறா நினைச்சுக்காதீங்க. அவன் வந்து இந்த 2 வேதம் சொல்லுகின்ற அந்தணர்கள் சேர்ந்த போது வேதத்தில் வேதம் ஏற்பட்டது. வார்த்தைகளை வேதம் ஏற்பட்ட போது அக்னியிலிருந்து ஒரு ஆட்டுக்கடா புறப்பட்டது. கிணறு விட்ட பூதம் புறப்பட்டது போல நல்லது செய்ய போய் ஒரு ஆட்டுக்கடா புறப்பட்டது. அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அது காலால் 2 இடத்துல எல்லாம் அக்னி புறப்பட்டுச்சான். அது பூமியில வச்சிருந்த சேர்த்து வச்சிருந்த நெல் களஞ்சியம் கழனி எல்லாத்தையும் உடச்சு போட்டுட்டு தேவலோகம் வரைக்கும் புறப்பட்டு போடிக்கிட்டு இருந்துதான். அப்போ இவங்க எல்லாம் என்ன பண்றது, போய் சிவபெருமான்கிட்ட தஞ்சம் அடைவோம்னு எல்லோரும் ஓடி போய் நாரதர் முதலிய ரிஷிகள் எல்லாம் ஓடி போகின்ற சமயத்துல அங்க முருகப்பெருமான் தேரில் வந்து கொண்டிருக்கிறார். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததுன்னு சொல்லி எல்லாம் விழுந்து நமஸ்காரம் பண்ணாங்க. அப்போதான் இந்த வார்த்தை ஆரம்பிச்சது. போய் அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணா முருகன் என்னன்னு கேட்டாரு. இந்த மாதிரி ஒரு ஆட்டுக்கடா புறப்பட்டு வந்துச்சு, எங்க போச்சு தெரியல, எல்லாம் பொடுத்தி உலகத்தெல்லாம் அடிச்சுட்டு கழனிப்பானை எல்லாம் உடச்சிட்டு போயிடுச்சு, செல்வங்களை எல்லாம் நெல்கதைகள் எல்லாம் உடச்சிட்டு போயிடுச்சுன்னு சொன்னா உடனே முருகப்பெருமான் வீரவாகுத்தேவரை நினைச்சு உடனடியா போ கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வான்னு சொன்னா முருகன் தலையில கை வச்சோன்னு வீரவாகு தெம்பு வந்தது. போனார் தேவலோகத்தை எல்லா இடத்துலையும் தேடினா கடைசியில மனோபீஷம்ங்கிறது தேவ சத்தியலோகத்துக்கு போய் அங்கே இருக்கிற அந்த ஆட்டுக்கடாவை பிடிச்சி அது தலையில கை வச்சோன்னு அடங்கி போச்சு. அதை தரன்னு இழுச்சின்னு வந்து முருகன்கிட்ட கொடுத்தார். முருகன் அந்த ஆட்டுக்கடாவுக்கு வச்சு இவர்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் போகலாம், உங்கள் காரியம் முடிஞ்சது, இனிமேல் இந்த ஆட்டுக்கடா உங்களை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு முருகன் கை வச்சோன்னா ஆடு அடங்கி போச்சு. ஆடு மேலே ஏறி முதல்ல முருகனுக்கு வாகனம் அஜ வாகனம். அஜ அப்படின்னா ஆட்டுக்கடா. முருகனுக்கு துவே அக்ஷரத்துல வாகனம். துவே அக்ஷரம்னா வடமொழியில 2 எழுத்து இருக்கக்கூடிய வாகனங்கள் 3. முருகனுக்கு 2 3 6 அப்படின்னு சொன்னா எப்படின்னு கேட்டா 2 அஜவாகனம் முதல்ல கிடைச்ச. அஜம்னா ஆட்டுக்கடா. தகடு ஊறுதல்னு அது தமிழ்ல போட்டிருப்பாங்க. அஜவாகனம். கஜவாகனம் 2வது இந்திரனுடைய யானையை வாகனமாக வச்சு கொண்டார் முருகப்பெருமான். 2வது அஜவாகனம் கஜவாகனம். சிக்கி வாகனம். சிக்கினா மயில். சிக்கிங்கிறது 2 அக்ஷரம். இப்படி 3 2 6 அக்ஷரத்துல முருகனுக்கு வாகனம் கூட அமைஞ்சது. முருகனுக்கு 6 முகம் 6 அக்ஷரம் 6 சடாட்சரம் 6 விதமாக வார்த்தைகளிலே மயில் இருந்தது. இந்த மாதிரி முருகனுடைய அந்த ஆட்டுக்கடா கிடைச்சது. அதனால பண்டருவர் அப்ப ஆட்டுக்கடா கிடைச்ச உடனே இது இவர் வந்து பாடானர் கீரை பூதத்தா கிரிகளுக்குள் கற்சதை செய்தோரைய பாவை உகந்து நீந்தி வீட்டு வழி காட்டிய வேளாண்மை ஆட்டினில் உகந்து ஏறும் அன்னதான செட்டி. இதுக்கப்புறம் போய் அந்த நெற்கதைகள்லாம் எடுத்து எல்லாருக்கும் அன்னம் கொடுத்தாராம் முருகன்.
அதனாலதான் இன்னைக்கும் எல்லாரும் போய் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆட்டினர் உகந்தியரும் அன்னதான செட்டி, ஈட்டு புகழ் தேவேந்திரன் மகள் சிந்தை குடிக்கின்ற செட்டி. இன்னைக்கு காலையில மத்தியானம் எல்லாம் இவங்க இந்த பூத வேதாள வகுப்பெல்லாம் பாடினாங்க. அதுல அக்கிரமமா அந்த தெய்வ யானையை பற்றியும் ரொம்ப அற்புதமா அந்த வார்த்தை அருண காணபன வேக சுடிகள் அகில புவனம் உதவும் மலைமகள் பாட்டு பாடினாங்க. அதுல அமிர்த பூதரி அண்டர் செழுங்குடி குமுத வாய்மையில் குஞ்சரி மஞ்சரி அக்கம் ஒரு கோடிப்பேர் வஜ்ரபாணி குமரி தக்க அமராபுதி புறக்கும் ஆணைக்கிறைவன் 51 8 6 3 5 தங்கும் அப்பாலை வான்பொருள் அப்படி பக்தி பழித்த பரணத்தினர் அச்சனை வெற்றிய செச்சை மணிப்பியன் 6 நிலை என்று முதலாய பரங்கிரி ஆவின நெடுங்குடியும் ஆரணம் முடிந்திலும் அருணையில் இலங்கையில் செந்தூர் திருப்பழனி அடியாரமன பங்கேயும் செங்கோட்டு இடக்கையும் அனவரத நீலமர முத்தடி துணிப்பனையில் அருவி குறிப்பாயின் தரு செருத்தணி வெப்பம் எனும் அழகா பாடியிருக்காங்க. அதுல அந்த குஞ்சரி 1000 கண்ணுள்ள இந்திரனுடைய கதையை அழகா அவர் சொன்னார். இன்னைக்கு செந்தில்கண்ணன் அவர்கள் சொன்னார். மத்தியானம் ரொம்ப சிறப்பாக அந்த நிகழ்ச்சி பூத வேதாள வகுப்புடைய விளக்கமும் செந்தில்கண்ணனும் உமா அம்மாவும் பேசினாங்க. அற்புதமா இருந்தது தமிழ் கேட்க. நாம எல்லாரும் இருந்து இதெல்லாம் கேட்டு அனுபவிச்சு சந்தோஷப்படணும். அந்த தெய்வ யானை கடமைனா முருகன் வந்தான். தெய்வ யானைக்கு எங்கே நிறைய இடம் கொடுக்கல, வள்ளியை தான் பேசியிருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு போகக்கூடாது. முதல்ல முத்தை தரு சொல்லும் போதே முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கு இறை சரவணன்னு சொன்னான். அத்திக்கு இறை தெய்வ யானை, அத்தினா ஆணை, தெய்வ யானைக்கு இறைவன். அவ எப்படி இருந்தா பல்ல காட்டினான், சிரிச்சு முத்து போல பல்லு இருந்துதான். அவ மூக்குல இருந்து புல்லாக்கு அது பார்த்துதான் பல்ல, முத்து போல பல்லு, நானும் முத்து தானே, ஆனா என்னை விட அழகா இருக்கேன் இந்த பல்லு சொல்லி தூக்குல தொங்குவது போல இங்க பல்லாக்கு தொங்கிச்சான். அந்த அளவுக்கு தெய்வ யானையுடைய சிறப்பு. அப்படிப்பட்ட தெய்வ யானை சொல்லும்போது பாடானற்கை கற்சிறை செய்தவர் அறிய பாவை உகந்து அணியும் வீட்டு வழி காட்டியிருந்த வேளாண் ஆட்டினில் உகந்தியரும் அன்னதான செட்டி, ஈட்டு புகழ் தேவேந்திரன் மகள் சிந்தை குடி கொண்ட செட்டி. இவர் செட்டியாருன்னு சொன்னா தெய்வ யானையை சொல்லும் போது மிக்க சிறப்பா இருக்கு. அப்படி இருக்கு செட்டி அப்படின்னு சொன்னா, நாவேந்திரருக்கே இன்பம் நல்கும் பூவேந்தி கண்டி பணிவார்தம் காசு பறிக்கும் செட்டி. நாம இப்போ பெயர் விளக்கம் எல்லாம் முருகனுடைய சொன்னேன்னு பெயர் சொல்லாம பூவை மட்டும் கொண்டு போய் போட்டாக்க அதுல பலன் கிடையாது. அந்த ஒவ்வொரு பூவையும் முருகா குமாரா சரவணா என்றெல்லாம் ஆண்டவன் பெயரை சொல்லி போட்டோமானா அதுக்கு பலன் இருக்கு. நாவேந்திரருக்கே, நாக்கினாலே முருகனுக்கு பூவை போடுறவங்களுக்கு நாவேந்திரருக்கே இன்பத்தை நல்கும் பூவேந்தி கண்டு பணிவார்தம் காசு பறிக்கும் செட்டி. உங்கள்கிட்ட பைசா மட்டும் வாங்கிட்டு நல்ல விஷயத்த கொடுக்க மாட்டான். பூஜையெல்லாம் ஏத்துமானா உனக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டான். ஏன்னா நீ அவனை வாயால புகழவில்லை, நாவார புகழ்ந்து அவனை பாட வேண்டும். அப்போ அழிமுறை செச்சை அலங்கிருதம் செங்கடம்பு நேசித்து அணிந்தன அருணகிரிநாதர் பேசும்போது அசைவர நினையும் அவர் பவ மகளவை, அவனை மறக்காம இருக்கணும், என்னைக்கும் கைவிடாத கடவுள் என்கின்ற நம்பிக்கை வேண்டும். அசைவர நினையும் அவர் பவ மகளவை மேல்வரு காலதூத்தரை உடையும் அப்படி அங்கும் இங்கும் எங்கும் ஓடத் துறந்தன அகிலமும் எனது செயல் அல்லது இளையன யானன வீறு கூறி அறிவு மிகுத்தெழும் 50 தேக்கி வீழத்தை மிருந்தன அனலெழு தோஷம் உடுகுலம் உதிர விழோமும் எழுபாரம் அசலமிக்க குலம் பிளங்களும் குலுங்க ஆலித்ததின்றன அடல் பெரு நெடுதல் தடமல் மடிய அதாவது ஆணை ஆள அரசு கொடுத்து அபயம் புகுந்து அண்டர்வோரை புடந்தன அளவியல் விளவு தளமகிழ் குளவு குறாமகிழ் கோரல் செச்சை அழிமுக அழிபுரல் செச்சை அலங்கிருதம் செங்கடம்பு நேசித்து அணிந்தன அழகிய குமரன் அறிவோடு தமிழ் கொடு கவி மாலையாக அடிமை தொடுத்திடு புன்சொல் ஒன்று நிந்தியாமல் புனைந்தன. அடிமையாகிய நான் கொடுக்கின்ற தமிழ் சொல், இதுக்கு முன்னாடி அழிமுழல் செச்சை அலங்கிருதம் செங்கடம்பு நேசித்தணிந்தன, மலர்கள் எல்லாம் போட்டு பூச்சா அதெல்லாம் எடுத்து முருகன் போட்டுனானா நேசித்தணிந்தன. அரியதோர் தமிழ் கொடு அடித்தொழுதே கவி மாலையாக அடிமை தொடுத்திடு புன்சொல் ஒன்று நிந்தியாமல் புனைந்தன. 16,000 பாட்டு பாடின அருணகிரிநாதர் தன் பாட்ட புன் சொல்லுன்னு சொல்லிட்டாராம். சொல்லிட்டு பாட்டு பூவெல்லாம் போட்டேனே, அந்த பூவுக்கு அவர் போட்ட பூவெல்லாம் முருகன் மார்பிள் அழிந்து கொண்டாரா. இவர் எழுதிய பாட்டை காதல் எழுத்துன்னு புன்சொல் ஒன்று நிந்தியாமல் அவர் கொடுத்த நவமணியை கழுத்துல போட்டுக்கிட்டான் முருகப்பெருமான் திருவண்ணாமலையிலே. அந்த நிகழ்ச்சி அருணகிரிநாதர் 100 பாடல்லையும் சொல்லியிருக்கிறார். அதனால அரியதோர் தமிழ் கொடு உரிமையோடு அடி தொழுதே கவி மாலையாக அடிமை தொடுத்துடு புன்சொல் ஒன்று நிந்தியாமல் புனைந்தனன்னு சொன்னாங்க. நாவேந்திரருக்கு இன்பம் நல்கும் பூவேந்தி கண்டு பணிவார்தம் காசு பறிக்கும் செட்டி பண்டர்வர் ஊத்துதன பாலச்செட்டி தொண்டர் மதுரையில் சொக்கப்ப செட்டி மைந்தன் இளஞ்செட்டி குதிரை மயிலாயரும் குமாரன் செட்டி சதுர சிவச்சட்டி ஐக்கியம் செய் கந்தப்ப செட்டி மூவரும் வணங்கும் மருகப்ப செட்டி பாவனைக்கும் அப்பால கப்பாலம் ஆறுமுக செட்டி இவன் தன்னை கண்டால் தப்பாமுக இப்படிதான் வீட்டில் அவள் வெள்ளம் வேண்டதுண்டு வாயின சீராட்டி அன்னைமார் அகம்புகுந்தாரு என்கிற மெச்ச 6 நிகழ்ச்சியை அடுத்த தொகுப்பிலே நேரம் இருந்தா பார்க்கலாம். அம்மா நீங்க பேசுறீங்களா?
முருகாச்சரணம். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க. முருகாச்சரணம். வெற்றிவேலுக்கு அன்னம் போல இதுல இருக்கிற சாரத்தை மட்டும் நீங்களும் எடுத்துக்கொண்டு அதுல இருக்கிற தண்ணி தப்பா எவ்வளவோ தப்பான வார்த்தைகள் இருந்திருக்கலாம், அதெல்லாம் எல்லோரும் மன்னிக்க வேண்டும். எல்லோருடைய திருவடிகளும் முருகனுடைய திருவடியாக நினைத்துக்கொண்டு இங்கே வணக்கம் செய்து முடித்துக் கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு. நீங்க பேசுங்கம்மா. சிவா, அருமை அருமை அருமைங்கய்யா. ஐயா, அந்த திருப்புகள் கரைச்சி குடிச்சவங்கள உமா அம்மா ஐயப்பனையாவுதான் அந்த பாடல் எல்லாம் தெரியும். அடியனுக்கு திருப்புகள் அவ்வளவா தெரியாது. ஆனா ஐயா, நீங்க திருத்தணிகை புராணத்துல வந்து ஏகப்பட்ட படம், திருநாட்டு படலம், திருநகர படலம், சைமிச படலம், வரலாற்று படலம் அப்படின்னு குமரேச எந்த நிறைய படலம் இருக்கு. அந்த எந்த பாடலைய முதல் ஒரு செட்டி எந்த பாடல் எதுல இங்க நாலாவது பத்தி 4வது பேராகிராஃப் அது அந்த முதல் வரி சொல்லுங்கய்யா. இது செஞ்சவிலை தாயார் திருமண் பணிவித்தார், எஞ்சவிலை யாம் என்ன இத்தேரியல் அன்னமே செட்டி அவன் பெயர் என்றார்னு வரும். சிறப்பு சிறப்புங்கய்யா. அது ஏகப்பட்ட படல இருக்கு. ஏன்னா நாம படலம் காரணத்தினால எனக்கு அதுல ஒரு நாட்டம், அவ்வளவுதான். பாக்கியெல்லாம் எனக்கு அவ்வளவு முழுக்க தெரியவே தெரியாது. சரிங்க சரி, ரொம்ப அருமையான கருத்து எடுத்து சொன்னீங்க. நிறைய அடியார்கள்லாம் சொன்னீங்க. ஏன்னா பெரிய பெரிய அருணகிரிநாதர் கதையும் சொல்லிட்டு, ஆனா அவ்வையில இருந்து ஆரம்பிச்சுங்க. அப்புறம் சிதம்பர நாடிகள் பத்தி, தில்லைக்கூத்தர் பகழி கூத்தரை பத்தி, கந்தப்ப தேசிகர் பற்றி, தணிகாசப்படி எப்படி வந்தது அப்படின்ற அந்த வடமொழி இதை தமிழ்ல தணிகாச புராணம் என்ற நூலை எழுதி இருக்கிறாரு. அதுல பாடலாம் நிறைய இருக்கு அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கீங்க. ஆனா எனக்கு இந்த அளவுக்கு சொல்ற அளவுக்குலாம் எனக்கு திருப்புகள் அந்த அளவுக்கு ஞானம் இல்லை. அதனால ரொம்ப அருமையா நீங்க பேசுனீங்க. எங்களுக்குதான் அதாவது மடை திறந்த வெள்ளம் கூட ஐயா சொன்னாரு, நம்ம பெரிய ஐயா சொன்னாரு, இப்ப ஞானங்க அவங்கள கரைச்சு குடிச்சவங்க அவ்வளவு அழகா பேசுவாருங்க. நம்ம என்னமா பாடல் எடுத்து போய் கடன்னு சொல்றீங்க, ஒரு வரி கூட எங்களுக்கு பாட தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப அருமையா பாடல்லாம் எடுத்திருக்கீங்க. அது எந்தெந்த இடத்துல இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி இந்த இடத்துல இந்த செட்டின்ற வார்த்தை வருது, இந்த பாடல் இந்த மாதிரி விளக்கம் வருதுன்றது நீங்க மதுரையில இருக்கிற அந்த புராணத்தையும் எடுத்து சொல்லிட்டீங்க. நிறைய வரலாறு ரொம்ப அருமையா இருந்ததுங்க. மீண்டும் அடுத்த இது அடுத்த ஒரு முறையும் கண்டிப்பா உண்டுங்க. அனுமதி கொடுத்து எல்லாருக்கும் பிடிக்கிறதா இருந்தா அடுத்தது சமயம் கொடுத்தீங்கன்னா மேற்கொண்டு இதுல இருக்க ஐயோ பிடிக்கலன்னு சொல்லவே சொல்லாதீங்க. அடியேனுக்கு வந்து திருக்குறள் அந்த அளவுக்கு தெரியலன்னு சொல்லலாம். ஆனா அது யூடியூப்ல பதிவிடுறதுனால நிறைய முறைய அடியார்கள் பயன்படுறாங்கல்ல. இந்த மாதிரி ஒரு வரலாறு இருக்கா, இந்த மாதிரி ஒரு செட்டின்ற பாடல் இருக்கா அப்படின்ற அடியனுக்கு எல்லாம் அது புதுசு. ஆனா மற்ற அடியார்களே எல்லாருக்கும் நிறைய தெரிய வேண்டும் இல்லை. அதனால இது எந்த காலத்தாலும் அழியாதீங்க. நீங்க ஒவ்வொரு வார்த்தை சொன்னதும் ஏட்டுல எழுதக்கூடியதான். ஏன்னா உங்களுக்கு திறமை கவிதையை இவ்வளவு மாதிரி மடத்திறந்தார் கூட பேசுறீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க பெரிய ஆர்டிஸ்ட் வேற. அந்த அளவுக்கு இந்த சித்திரசபை அடியேன் வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேங்க. அந்த சித்திரசபை பாக்குறதுக்கு எனக்கு பாக்கியம் கிடைச்சது. ரொம்ப அருமையான, அது வார்த்தையால வர்ணிக்க முடியாது. அந்த அளவுக்கு அது போய் அனுபவிச்சாதான் ஒவ்வொரு ஓவியமும் அவ்வளவு சிறப்பு. அதுக்கு ஒரு புக்கே போட்டு எல்லாருக்கும் கொடுத்தாரு. நம்ம முத்துக்குமர் ஐயா அடியனுக்கு கொடுத்தாரு. அந்த புக்ல அந்த ஓவியத்துக்கு என்னென்ன சிறப்புன்றதையும் அழகா எடுத்து விளக்கத்தோட போட்டிருக்காங்க. அடியன் அதெல்லாம் படிச்சு உணர்ந்து ஆனந்தத்துல இது என்ன இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு. ஆனா ரொம்ப அந்த ஓவியம்னா ரொம்ப மனசு தொட்டுது. அருமையா இருந்ததுங்கய்யா. வாழ்த்துக்கள்ங்கய்யா. அடுத்தது சமயம் திருச்செந்தூர் போறதுக்கு எல்லாரும் என்னுடைய வேண்டுகோள், ஐயப்பன் அவ்வளவு கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து அந்த மண்டபத்தை ஏற்பாடு பண்ணினார். ஆண்டவன் கிருபையினாலே எல்லார்ட்டையும் நான் வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தான் திருச்செந்தூர் போக சமயம் கிடைச்சா அந்த இடத்த தேடி போய் அந்த படங்கள் எல்லாம் பார்த்து எங்களுக்கு கிருதக்கிங்க அனுகிரகம் பண்ணணும். வெற்றிவேல் முருகன். உண்மையாளுங்க அடியார் ஒவ்வொருத்தர் திருச்செந்தூர் போறதுனால சொல்லுவேன், ஒவ்வொரு அடியார்ட்டையும் சொல்லுவாங்க ஐயா, திருச்செந்தூர் போயிட்டு அங்க முருகப்பிரை பார்த்து கடல்ல போய் ஆழிக்கடல் எல்லாத்துலயும் குளிச்சுட்டு வரீங்க. அந்த சித்திர கோயிலும் போயிட்டு வாங்க. அந்த குடக்கரை பக்கத்துல ஒரு முருகர் கோயில் இருக்கு, அங்க சித்திர சபையில பேரு அதெல்லாம் போயிட்டு வாங்க, தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அருமையா இருக்கணும். ஒவ்வொரு அடியார்கிட்டையும் போறவங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் வரேன். இறைவன் திருவருள் தாங்க, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். ரொம்ப அருமையா இருந்ததுங்க. மீண்டும் மீண்டும் குடும்பத்துக்கு வரணும், நிறைய விளக்கம் சொல்லணும். அடியார்களா நாங்களும் அதை கேட்டு பயன்பெறணும். இதுல வந்து அம்மாவை பேச சொல்லலாங்கய்யா. நம்ம முக்கியமா நம்ம ஐயப்பன் ஐயாவையும் உமா அம்மாவையும் பேச சொல்லலாங்க. அடியனுக்கு ஒன்றும் போதானா ஏனி. அதனால அம்மா வாருங்களம்மா, நீங்க பேசுங்கம்மா. முருகாசரணம் ஐயா. ஐயப்பன் ஐயா, ஐயா பெரிய ஐயா வாருங்கய்யா. பெரிய ஐயா வாங்க, நீங்க பேசுங்கய்யா. ஐயப்பன் மாமா நீங்க பேசுங்க முதல்ல. முருகாசரணம். நான் பேச மாட்டேன். ஏன்னா
என் ஃப்ரெண்ட பத்தி நான் பேசுனேன்னா அதுல என்ன இருக்கு? நீங்க இதெல்லாம் பேசுங்க. நான் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். கோபால் சபாஷ். நன்றிகள் சார். நீங்க உங்க ஆசீர்வாதம் நீங்க இருக்கீங்க தெரிஞ்சுதான் வாயில வார்த்தையே வந்தது. முருகாசன் சபாஷ் அப்படிங்கிற வார்த்தையே நமக்கு நம்ம குருநாதர் கத்து கொடுத்தது தானே. சுவாமிமலை சபாஷ். சதை காண மாட்டேன். கெட்டி முருகன் தலைப்பு அபாரம். திருவடி சிறப்பில் தொடங்கி நின்னும் சிறந்தது நின் திருவடியே, மனம் நாறு சீரடியே, சீர்பாத வகுப்பு நினைவிற்கு வந்தது. முருகு ஆற்றுப்படை வரிசைப்படுத்திய நக்கீர பெருமான் அரும்பெறல் மரபின் பெரும் பெயர் முருக. முருகன் என்ற பெயருக்கு என்ன மகிமை அப்படின்ட்டு ஒரு விளக்கமே கொடுக்கிறாராங்க. திருச்செந்தூர் அகவல் 6 அடி முதல் 24 அடிகள் வரை முருகனின் பலவித நாமாக்கள் 6 திருப்பதிகளையும் வலம் வந்தது. சிற்றம்பல நாடிகள் எழுதியது. திருப்போரூர் சந்நிதி முறையும் அங்கனமே. பெருமாள்கான் என்று 4 திருப்புகள் மொத்தமே நம் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் 10,000ம் 16,000 நமக்கு கிடைத்தவை இன்று 1342. அதிலும் பெருமாள்கான் 8 ஒரு திருப்புகளில் 8 பெருமாளை கொண்டு 4 திருப்புகள் நமக்கு வருகின்றன. சிதம்பரத்தில் 3, கதிர்காமத்தில் 1. பகழிக்கூத்தர் வாரானை பருவம், செங்கீரை பருவம் இரண்டினிலும் திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ். இன்றைய நிகழ்ச்சி பெரும்பாலும் திருச்செந்தூரை சுற்றியே இருந்தது. மிக்க மகிழ்ச்சி. நீங்க திருச்செந்தூர் இப்பதானே போயிட்டு வந்தீங்க? முருகாசரணம். செந்தூர் அகவல், தணிகை உலா, திருவிழாடல் புராணம் தொட்டு திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ், கந்தர் கலிவெண்பா, விநாயகர் அகவல் அனைத்தையும் ஞாபகப்படுத்தியது. மிக்க நன்றி. பௌருஷம் என்ற பெயர் சொல்லிற்கு விளக்கம். செயற்கரிய செயல் செய்பவர், பெரும் ஆள். மிக அருமை விளக்கம். பூனை பக்தி, குரங்கு பக்தி, மர்ஜர மற்கடக பக்தி கேட்டோம். கோழியை பாடுமாயால் குஞ்சை பாடமாட்டேன் என்ற பொய்யாமொழி புலவரை தடுத்தாட்கொண்ட வரலாறும் இன்று விளக்கம் அளித்தீர்கள். மிக்க நன்றி. செட்டி பலவித செட்டிகளை 6 வகையை மட்டும் இன்று கண்டோம். மீதியை பிறதொரு நாளில் காணலாம் என்று எங்களை ஏங்க வைத்து விட்டீர்கள். நெருப்பில் உதித்து செங்கட்கிட அதனை சென்று புணர்ந்து எங்கோன் விடுக்குதி என்று உயிப்ப அதன் மீது இவர்ந்து எண் திக்கும் நடத்தி விளையாடும் நாதன் அஜவாகனனாய், கஜவாகனனாய், சிகிவாகனனாய், சிகி வாகனனாய் நம் கண்முன் என்றும் நிற்பான். நிறைகுடம் நீர் தழும்பல் இல் என்ற பொருளுக்கு கோபாலகிருஷ்ணன் ஐயாவும் உதாரணமாக என்று விளங்கினார். மிக்க நன்றி. நன்றிகள் பல. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்பாமா, அடியனையே காப்பாத்திட்டீங்க. எப்படி நான் சொல்ல போறனோ என்ன சொல்ல போறனோன்னு இருந்தேன். ஆனா அடியனை வந்து காப்பாத்திட்டீங்க. நீங்க இல்லைன்னா இதுக்கு நன்றி ஒரு சொல்றதுக்கு அடியனுக்கு தகுதியே இல்லை. ஆனா அருமையான அழகா கோவையா கோத்துக்கு போயிட்டு கடைசி முடியல முடிச்சிட்டீங்க. அந்த 6 அச்சத்தை பத்தி ஐயா ரொம்ப சிறப்பா சொன்னாரு. அஜவாகனம் அவங்க பேசாமே சொற்பொழிவாளர், அவங்களதான் சொற்பொழிவாளர்னு ஆக்கிட்டாங்க. அவங்க நம்ம பேசுறது எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சிருக்காங்க அவங்க. அது முருகன் அனுகிரகம் தான் அவங்களுக்கு பரிபூர்ணமா. சிறப்பு. இல்லைன்னா என்ன சொல்றதுன்னு நான் திகைச்சு போய் நிக்கிறேன். ஐயா அப்படி பேசுறாரு, என்ன சொல்ல போறனோ முருகா, யாராவது சொல்ல மாட்டாங்களா அப்படி ஏங்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு உமாமா வந்து என்ன காப்பாத்தினாங்களே இல்லையா, நம்ம குடும்பத்தை காப்பாத்திட்டாங்க. சிவா முருகா, அருமை. லதாமா பாருங்கள். டிக்கோர் லதாமா, நீங்க பேசுங்கம்மா. லதாமா, முருகன் அடியார் யாரோ பேசலாமே. எவ்வளவு பேர் இருந்தீங்க? நிறைய பேர் வந்தாங்க. யாரோ ஒரு அடியார் பேசலாமே. பேசுறேன். பேசுங்கய்யா. ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. அதாவது சிவாயனமே ஓம் சரவண பவ 6 எழுத்தில் ஒரு மந்திரமானு பெரிய சுசிலாமா ஒரு பாட்டே பாடிருப்பாங்க. நான் வந்து மாற்றுத்திறனுடையவன். உமாமா அளவு எனக்கு பேசுற திருப்புகழ் ஓரளவுக்கு தெரியும்.
ரொம்ப அதாவது எங்களை வந்து ஒரு ஜெட் வேகத்துல கொண்டு போயிட்டீங்க. ஏன்னா கால நேரம் இத வந்து வேண்டாமா வந்து ஒன்னொன்னே பேசிட்டு இருக்கலாம், நிறைய பேசுறதுக்கு நம்ம எனக்கு இப்போ 6வது முடிக்கணும்னு இன்னைக்கு ரொம்ப இல்ல இத வந்து ஒரு தொகுப்பாவே பிரேமாமா நீங்க இதை இவருடைய பேச்சை வந்து முழுமையா ஒரு கட்டுரை வடிவில ஒரு இதுவா போடுங்க. அப்பதான் இது வந்து ஏதோ கேட்டோம் அப்படியே மறந்துடுவோம் நம்ம. அம்மா சொல்றாங்க வெளியே மனசுல நிக்குது, அதுக்கப்புறம் அது நமக்கு தங்கணும். அதுல அந்த திடீர் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு கூட்டு போய் அந்த விநாயகர் செய்ததெல்லாம் நினைவூட்டுனீங்க பாருங்க, நாசிக்கலாம். இதெல்லாம் யாருமே இது வரைக்கும் ரொம்ப அதாவது அண்ணனவன் கணேசன், கண்ணனவன் தாய்மாமன், மருமனை பத்தி சூப்பரா பேசிட்டீங்க. கோபாலகிருஷ்ணன் நீங்க. ஆனா வந்து இது பாட்டே உண்டு. அந்த பாட்டை நான் கன்னடால போய் பாடக்கூடிய ஒரு பெரும் பேர் எனக்கு கிடைத்தது தமிழர்கள் மத்தியில. அதனால வந்து ரொம்ப என்ன சொல்றதுன்னே தெரியல. முருக பக்தியை இந்த நாள்ல இந்த சஷ்டி முடிந்தாலும் இன்னும் இன்னைக்கு திருச்செந்தூர்ல போக முடியாத நிலைமையில இருக்குது. முருகர் எல்லாம் வழி விடுவார்னு வச்சுக்கோங்க. அதனால எங்களுக்கும் செந்தூர் தான் தெய்வம். செந்தூர் போகாம நான் போக மாட்டேன். சாஸ்தா குலதெய்வம் எங்களுக்கு சிவன். செந்தூர் போய் கும்பிட்டுட்டு தான் போவோம் எல்லாரும். செந்தூர்ல தான் தங்குவோம் திருச்செந்தூர். ஆனா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பகழி கூத்துற மாதிரி இந்த திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழே ஒரு நாளைக்கு பேசுங்க ஐயா. நன்றி ஐயா. கண்டிப்பா. பிரேமாமா உங்களுக்கு ரொம்ப நன்றிமா. ஏற்பாடு ரொம்ப எல்லாரும் கேட்க ஆவல் இருந்தா பேசலாம். உமாமா ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்காங்கய்யா, திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் பேச போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ கிடைக்கட்டீங்க. முருகன் திருவள்ளுவர் தான் எல்லாமே. கண்டிப்பா கண்டிப்பா யாரு பேசினாலும் இப்போதம்மா பிள்ளை தமிழுக்கு ஈக்குவலா எதுவும் கிடையாது. அவ்வளவு அன்பா இருக்கு. மதுரை மீனாட்சி அம்மனே கூட்டிட்டு போய் பேச வச்சாங்களே குமரகுருபரரை. அப்ப அந்த பிள்ளை தமிழ் இவ்வளவு அன்பா அற்புதமா இருக்கும்னு சொன்னா கேட்க வேண்டாம். அம்பாளை பாடினார். மதுரை மீனாட்சி பாடும்போது ராஜா கழுத்துல இருந்து மாலை எடுத்து போட்டு விட்டா அம்பா வந்து. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது பிள்ளை தமிழ். கேட்க கேட்க அற்புதமா இருக்கும். முருகனை எல்லாம் நிறைய பாடி இருக்கிற அவங்க. பேராதரிக்கும் அடிவர்தம் பிறப்பை ஒழித்து பெருவாழ்வும் பேரும் கொடுக்கவரும் பிள்ளை பெருமாள் என்னும் பேராரா சேரா நிருபர் குலகானா சேவல் கொடியாய் திருச்செந்தூர் தேவா தேவர் சிரமீட்ட செல்வா என்று உன் திருமுகத்தை பாரா மகிழ்ந்து முலை தாயர் பரவி புகழ்ந்து விருப்புடன் அப்பா வா வா என்று உன்னை போற்ற பரிந்து மகிழ்ந்து வரவழைத்தால் வாராதிருக்க வழக்குண்டோ வடிவேல் முருகா வருகவே வளரும் களம குறும்பை வள்ளி கணவா வருகவே. ஆஹா வள்ளி கணவா மட்டொழுகு சார மதுரித்த தேனை பருக மர்கட சமூகம் அமை தொட்டு இரால் 8 வரை மன்றல் பைம்புறத்தால் பதாம்புயம் வந்திக்கும் தனி காமவாஞ்சயன். அரோகரா அரோகரா அரோகரா. சிறப்புங்க ஐயா, சிறப்புங்க ஐயா. நம்ம மாத இதழ் பண்ணிட்டு இருக்கோங்கய்யா. நீங்க மாத இதழும் செஞ்சுட்டு இருக்கோம். மனம் எழுதிதான் நீங்களும் உங்களோட குறிப்பை எடுத்து நீங்க எழுதி அனுப்பலாங்க. எனக்கு அனுப்பிச்சுன்னா நம்ம குடும்பத்துல பிரச்சாரம் பண்றீங்க. அப்புறம் ஐயா நீங்க வந்து அந்த வேடுவர் குளத்தை சொன்னீங்க இல்ல, உண்மையிலேயே கண்ணால முருகப்பெருமான் வேடுவர் குளத்திலே வந்துட்டாரு. அந்த சேலம் பகுதி அந்த கோயில் இருக்கு, வேலை குறிச்சு அந்த கோயில் இருக்கு. அந்த கோயிலை பத்தி அந்த வேடுவர் முருகப்பெருமான் காரணத்தாண்டி ரொம்ப அழகா இருக்கும். அந்த விக்கிரகமே போட்டா கூட கிடைக்கிறது. ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. அருமை அருமை. அடுத்தது ஐயா ஒருத்தங்க பேசுறேன்னு இருக்காங்க. குமர முருகான்ற ஐயா, வாருங்கள் ஐயா. நமஸ்காரம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன். என் பேர் குமார முருகன். கோயில்பட்டியில ஒரு கல்லூரியில பேராசிரியராக பணிபுரிஞ்சு கொண்டு இருக்கிறேன். உங்க செய்தி வேலுண்டு அந்த நிகழ்ச்சியை நான் என்னுடைய தொடர்பு உள்ளவங்க எல்லாத்துக்குமே அனுப்பி வச்சேன். பட் நாங்க இங்க ஊர் வந்து நாலாட்டின் புதூர், கோயில்பட்டியில 4 ஆடு புத்து ஊர் பெருமாள் இருக்காங்க. அந்த ஊர் ஃபங்க்ஷனுக்கு போனதுனால கடைசி நேரத்துலதான் நான் கலந்துக்கிடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இருந்தாலும் உங்க நிகழ்ச்சியை அடுத்தடுத்து என்னுடைய தொடர்பு உள்ளவங்களுக்கு நான் அனுப்பலான்னு இருக்கேன். திருச்செந்தூர் திருமுருகன் துணையாளர் 2003 மாணவர்கள் முன்னேற்றத்திற்காக ஆல் கேன் வின்னு ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு கடந்த 20 ஆண்டுகளாக தமிழ்நாடு ஃபுல்லா போய் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சுங்கிறத இந்த தருணத்துல இந்த அவையில தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்தடுத்து உங்க தொடர்புகள்ல இன்னும் நிகழ்ச்சியை செய்யணும். நன்றிங்க நன்றிங்க. நீங்களும் நம்ம குடும்பத்துல பேசலாங்கய்யா. உங்க நம்பர் நல்லதுங்க நல்லதுங்க. நான் என்னுடைய இத மெசேஜ்ல போட்டிருக்கேன். தகவலை தொடர்பு கொள்வோம். நன்றி.
சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ஐயா இன்னைக்கு பேசின தொகுப்பை வந்து ஒரு ஒலிநாடாவா போட்டா அது ரொம்ப அடிக்கடி இல்லப்பா கேட்டு நாங்க யூடியூப்ல பதிவிடுறோம்மா. பல்கலைக்கழகத்துக்கு யூடியூப்ல வாரம் என்ன நிகழ்ச்சி நடக்குதோ எல்லாமே வேறொரு குழுத்துல ஒளிபரப்பிடுறோம். அது நம்ம யூடியூப்ல பாத்துக்கலாங்க. இன்னைக்கு போட்டா இன்னும் 2 மணி நேரத்துல 3 மணி நேரத்துல வந்துரும். வந்தது நம்ம ஐயாவுக்கு நாங்க நம்ம வந்து புதுசா ஜாயின் பண்ணிருக்கோம். இன்னைக்குதான் நாங்க ஃபர்ஸ்ட் பாக்குறோம். அதனால எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு இதுல இணையணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நாங்க எங்களையும் இணைச்சுக்கோங்க. நாங்களும் வந்து ரெகுலரா வந்து கேட்டுக்கிறோம். நிறைய தகவல்கள் பரிமாறின கோபாலகிருஷ்ணன் சாருக்கு ரொம்ப நன்றி. நன்றிகள். வணக்கம். ஐயா குமரமுருகான்றவங்க ஐயா உங்க நம்பர் ஒரு வார்த்தை சொல்ல முடியுமாங்க ஐயா? வேகமா எழுதிக்கிறேன். 790 487 487 3983 3983 3983. ஐயா 790 487 3983. ஆமாங்கம்மா. சரிங்கம்மா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். பாருங்க. ஆமா ஐயா நடராஜ் ஐயா கை தூக்கிருக்கீங்க. நீங்க பேசுங்க ஐயா. அனைத்து அடியார்கள் திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. கோடி நமஸ்காரம் ஐயா. கோடி நமஸ்காரம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா அமைஞ்சது. என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு முருகப்பெருமானுடைய சகசரநாமம் கேட்ட புண்ணியம் கிடைச்சது ஐயா உங்க திருவாக்குனால. ரொம்ப ரொம்ப உண்மையாவே ரொம்ப ரொம்ப தடவை மெய்சிலிர்த்து போச்சுங்க இன்னைக்கு கேட்கும் போது. இந்த முருகாச்சரணம் முருகாச்சரணம் விநாயகர் துதி ஔவையார் எழுதின விநாயகர் துதி எனக்கு தெரியாது. ஆத்திச்சூடியா அதுதான் தெரியும். கொன்றை வந்தன் அதுதான் தெரியும். விநாயகர் துதி இன்னைக்கு கேட்டது ரொம்ப ரொம்ப புண்ணியம். ரொம்ப ரொம்ப புண்ணியம். ரொம்ப ரொம்ப புண்ணியங்க. அதாவது செட்டி முருகன்ல ஆரம்பிச்சு முருகப்பெருமான் எப்படி மயில் வாகனத்துல ஏறி உலகம் பூரா சுத்திட்டு வந்தாங்களோ அது மாதிரி எல்லா இடத்துலயும் எங்களை கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டீங்க ஐயா. முருகனை ஆரம்பிச்சு சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயம் போனது, சேரமான் பெருமாள் போனது, அவங்களுக்கு ஔவையார் கதவு திறந்து விட்டது, இது எல்லாமே வந்து ஔவையார் கதவு திறந்து விட்டது. உண்மையாவே இதுதான் எனக்கு செய்தி புது கேக்குறேங்க. தெரியல இது வரைக்கும். அவங்க போகும்போது ஔவையார் தான் கதவு திறந்து விட்டாங்க அப்படின்றது ஒரு கோவில்ல இந்த சிற்பமே இருக்கு. அதுதான் தெரியலைங்க எனக்கு. அடியனுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. எனக்கு இந்த பேச்சு கேட்கும் போதே வந்து திருக்கோவிலூர்ல சேலத்திலயும் இருக்கு. இந்த 3 இடத்துலயும் அவ்வப்பாட்டி விநாயகர் மேல அவ்வப்பாட்டியை கொண்டு போனது நிகழ்ச்சியை சிலையா வடிச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஆக்சுவலா இன்னைக்கு ஆர்வ கோளாறுல நான் பூழியர் 4 துதி பாடும்போது வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி விட்டுட்டங்க ஆர்வ கோளாறுல. எல்லாரும் பொறுத்தருளணும். எல்லாரும் பொறுத்தருளணும். பல நேரத்துல இந்த மாதிரி எனக்கு ஒரு மிஸ்டேக் வந்துருதுங்க. ஒரு தவறு இல்லைங்க. நீங்க சொன்னாலும் தெரிஞ்சு யாரும் கவனிக்க மாட்டாங்க. எனக்கு அந்த தலைப்பு பார்த்த உடனே ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சுங்க. அந்த தலைப்பு பார்த்த உடனே எனக்கு முதல்ல ஞாபகம் வந்தது வந்து இந்த காளமேக புலவருடைய அந்த பாடல் வந்து ஞாபகம் வந்ததுங்க. வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன இங்கா சுமந்திருப்பார் இச்சரக்கை மாங்காடு சீரகத்தை தந்தீரேல் தேடேன் பெருங்காயம் ஏரகத்து செட்டியாரு அப்படின்னு சொல்லி காளமேக புலவன் பாடிருக்காரு. அவரு அப்ப நிறந்தனி ஆட்டாள் மலை நீரி ஒப்பரிய மாமன விருதுலி ஆறுமுகத்தானுக்கு ஈண்டு எண்ணும் பெருமை இவைன்னு பாடியிருக்காரு. அவரோட புலவரை பத்தி அருணகிரிநாதர் பாடிருக்கிற நிகழ்ச்சியும் இருக்கு. ரொம்ப அற்புதமா இருக்கும் திருப்பூர்ல. அது அப்புறம் இந்த செட்டி முருகனுக்கு இப்படி ஒரு இத்தனை செட்டியார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட்டியாருடைய அந்த அது ஒண்ணுமே அப்படியே தகச்சு போய் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிட்டங்க. அப்படியே மலைச்சு போய் உண்மையாவே என்ன நீங்க எதையும் கிரகிச்சுக்கிறது அப்படின்னு தெரியாம திணறி போய் சொற்பொழிவு கேட்டங்கய்யா. ரொம்ப அருமையா இருந்ததுங்க. ஒரு முருகப்பெருமான் வந்து மழை பொழிஞ்ச மாதிரி இருந்ததுங்க. அது திருக்கார்த்திகை நேற்றுதான் முடிஞ்சு ரொம்ப 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 சிறப்பா இருந்ததுங்க. ரொம்ப அதாவது சொல்ல போனா வந்து நேத்துதான் திருக்கார்த்திகை முடிஞ்சது.
இன்னைக்கு முருகப்பெருமான் வந்து விஸ்வரூப தரிசனம் கொடுத்த மாதிரி இருந்ததுங்க உங்க சொற்பொழிவு. உண்மையாவே அடியிலிருந்து முடி வரைக்கும் அந்த நீங்க அந்த சுவாமியுடைய அந்த பெயர்களை ஒவ்வொன்றும் சொல்லும் போதும் ரொம்ப நேரமா ஒரு 5 நிமிஷமே அந்த மயிர்கூச்சரிப்பு அப்படியே இருந்ததுங்க. ரொம்ப அருமையா இருந்ததுங்க. ரொம்ப மடை திறந்த வெள்ளம் மாதிரி அப்படியே அந்த முருகா 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகளே இல்லைங்க, வரமாட்டேங்குதுங்க. ரொம்ப அருமையா இருந்ததுங்க, ரொம்ப அருமையா இருந்ததுங்க. சிவாய நம்ம இன்னைக்கு பெரிய எங்கேயோ தமிழ்நாட்டுல இருக்கிற முருகன் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்த ஒரு அனுபவம் கிடைச்சதுங்க. எல்லா முருகன் கோயிலுக்கும் போயிட்டு வந்த ஒரு அனுபவம் கிடைச்சதுங்க. ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. திருவடி வணக்கம், திருவடி வணக்கம். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஐயா முத்துக்குமரன் ஐயா வாருங்கள். ஐயா முத்துக்குமரன் ஐயா வாருங்கள். முருகா சரணம் ஐயா. முருகா சரணம் ஐயா. வணக்கம், மிக்க நன்றி. ரொம்ப எப்பவும் போல அருமையா இருந்தது. ரெண்டாவது கிளாஸ்லயும் உங்களை திருவகுப்பு பார்த்ததுக்கு அப்புறம் திருவகுப்புலயும் உங்களை பத்தி சொன்னாங்க. இங்கேயும் அத நீங்க பாடி காமிக்கும் போது அந்த முருகப்பெருமான நேத்து அப்பாவை பார்த்துட்டு வந்தேன் திருவண்ணாமலையில போய் தீபத்தை. இன்னைக்கு மகனுக்கு நீங்க பெரிய மாலை, சிவ குடும்பத்துக்கே நீங்க மாலை சூட்டிட்டீங்க. அதையும் தாண்டி எப்பவுமே நம்ம கோயிலையும் அந்த ராமருக்கு எப்படி நம்ம இந்த படங்கள் வரைஞ்சு இது பண்ணமோ இந்த ராமரை காமிச்சு இந்த இன்னைக்கு இதை ஆரம்பிச்சிங்க. ஆக்சுவலி செட்டி முருகன்னே ஒரு கோயில் இருக்குல்ல பெரம்பலூர் பக்கத்து வளையல் செட்டி வடிவத்துல இருப்பாரு முருகன். அத அகத்தியருக்கு நீங்க சொன்ன காட்சி கொடுத்த தலம் அதுங்கிறாங்க. அந்த தளத்துல முருகப்பெருமான் வந்து வளையல் விற்கிற செட்டியார் மாதிரியே ஒரு உருவத்துல இருக்காரு. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது முருகப்பெருமான் என்ன நீங்க சொன்னீங்களே, குழந்தையாவும் இருப்பாரு, வயதானவரும் இருப்பாரு, அந்தனராவும் இருப்பாரு, செட்டியாராவும் இருப்பாரு, அவரா இருப்பாரு, இவரா இருப்பாரு, மாமனா இருப்பாரு, பிரம்மாவா இருப்பாரு, அப்பனா இருப்பாரு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்டு நம்மளோட ஞானத்தை பெருக்கிட்டே இருக்கும்போது நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கு இது அப்படியே கொண்டு சேர்க்கலாங்கிற ஒரு நம்பிக்கை அப்படியே வந்துட்டே இருக்கு. அதையே தாண்டி கல்லடை போட்டு பிடிச்சிட்டு வரீங்க, கண்டிப்பா உங்களுக்கு அந்த கோவில் தெரிஞ்சிருக்கும். முருகாச்சலம் அத முருகாசரணம் அதுக்கப்புறம் நம்மளோட இந்த முருகரை பத்தி சொல்லும் போது முருகருக்கு வந்து தன்னை பத்தி சொல்றதை விட அப்பா மாதிரியே தொண்டரை பத்தி சொல்லணும் அப்படின்னு தான் பெரிய ஆசை. நீங்க ஒரே ஒரு தொண்டரை பத்தி முருகனுக்கு ரொம்ப குறிப்பு கொடுத்திருக்கிறார். அதான் ஒரே ஒரு தொண்டரை பத்தி தான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு நீங்க நிறைய தொண்டரை சொல்லிட்டீங்க. இப்ப அருணகிரிநாத சேர்த்துறதுக்காக நான் அதை எடுத்துட்டேன் முக்கியமா. ஆனா நம்ம தண்டபாணி அந்த நம்மளோட அந்த 41வது இவரை வச்சுட்டு எல்லாரோட செய்தி தொண்டர் பேரும் 41 ஒரு 8-9 வந்துடுச்சு இன்னைக்கு. சோ அந்த முருகப்பெருமானுக்கு அந்த 9 தொண்டருக்கு பெருமையா சொன்னதே அந்த முருகனுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய உச்சி. நீ குளிர்ந்திருக்கும், நாளைக்கு பௌர்ணமி, 3 நாளும் விசேஷம். இது திருக்கார்த்திகை, இன்னைக்கு கார்த்திகை மிச்சம், நாளைக்கு பௌர்ணமி. இந்த 3 நாளையும் முருகனையே நினைச்சு நம்ம கும்பிடுறதுக்கு ஒரு நல்ல பெரிய வாய்ப்பு கொடுத்தீங்க. ஐயப்ப ஐயா, உமா அம்மா, பிரேமா அம்மா, இவங்க எல்லாருக்கும் நான் திரும்ப சொல்றது, அந்த கோயிலை போய் நீங்க பார்த்தா மட்டும்தான் இந்த ஐயாவோட அருமை. இப்ப இவ்வளவு கேட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். ஆனா ஐயாவோட திறமையை போய் அந்த கோயில போய் பார்த்தா மட்டும்தான் நமக்கு அந்த முருகருக்கு இவ்வளவு ஒரு பெரிய அருளாளர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்களாங்கிறது நமக்கு தெரியும். சோ திருச்செந்தூர் போகும்போது எப்படி கிழக்க முருகர் பாக்குறீங்களோ அப்படியே மேற்கையும் இவரை பாக்குறது நமக்கு ஒரு பெரிய கொடுப்பனேன்னு சொல்லி நான் எனக்கு வாய்ப்பு உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லி திருவழி வணக்கம் கூறி விடைபெற்றுக்கிறேன். முருகா சரணம். முருகாச்சரணம். நன்றிகள் ஐயா, ரொம்ப நன்றிகள். நன்றிங்கய்யா. வாழ்த்து பாட முடிச்சு மற்ற அடியாருக்கெல்லாம் வாய்ப்பு விட்டுங்க. நான் வாழ்த்து பாட முடிச்சிடுறேங்கய்யா. வான்முகில் வழாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோல் வாழ்க அருண்முகம் வாழ்க வேற்பை
கூறு செய் தனிவேல் வாழ்க, கூடம் வாழ்க செவ்வேல், ஏறிய மங்கை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. ஐயா நன்றிங்கய்யா. ரொம்ப அருமையான ஒரு என்ன